ஓகே, சோ நமக்கு 16A -16B 16C இதுல என்ன தெரியணும் நமக்கு எக்ஸாக்டா அது அந்த ABC அந்த ஒரு புரிதல் வேணும் இல்லையா? அப்போ நான் உங்களுக்கு 16B பாருங்க அப்படின்னு சொன்னேன்னா நீங்க என்ன 16Bல கதவு தட்டுச்சு நான் இருப்பேன் நீங்க எதிர்பார்ப்பீங்க. கரெக்ட்? ஏக்கு போனீங்கன்னா இருக்க மாட்டேன், சிக்கு போனீங்கன்னா இருக்க மாட்டேன். அதே மாதிரி உங்க கோள்கள் இந்த ராசியில இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா அந்த ராசியில எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படிங்கறத ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த டிகிரிஸ் கொடுக்கும். அப்போ உங்க சூரியன் முதலாம் ராசியில ஒரு டிகிரில இருக்கான். ஒரு டிகிரில இருக்கான்னா அவனோட டிகிரிஸ் எப்படி மார்க் பண்ணணும் அதை இப்ப பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இங்க ஒரு ஆரோ மார்க் எடுத்துட்டு இது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஈஸ்டர்ன் பாயிண்ட் இதுதான் 0 டிகிரி பாயிண்ட். சரிங்களா? இங்கேந்து நான் இப்படி சுத்தி இந்த ராசி பூரா வந்தேன்னா இது எத்தனை டிகிரி வரும்? இந்த பாயிண்ட் 30. நான் இங்கேந்து ஆரம்பிச்சேன்னா ரெண்டாவது ராசிக்கு இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சேன்னா எத்தனை டிகிரி வரும்? ஈக்குவல் 30. 60ல முடியும். அப்படி இல்ல. சோ இங்க 0ல ஆரம்பிச்சேன்னா இங்க 30ல முடியும். கரெக்டா? முதலாம் ராசிக்கு. இரண்டாம் ராசியோட 0 டிகிரி பாயிண்ட்டும் இதுதான். சோ 0ல இருந்து திருப்பியும் 30, திருப்பியும் 0ல இருந்து திருப்பியும் 30. சோ உங்களோட 30 டிகிரி பாயிண்ட்டும் 0 டிகிரி பாயிண்ட்டும் ஒண்ணுதான். இப்போ நான் இந்த இடத்துல வச்சேன்னா இந்த ஆரோ மார்க்க நான் எந்த ராசியில எத்தனாவது டிகிரில இருக்கேன்? 15 சொல்லலாம். இப்ப சொல்லுங்க பாக்கலாம், எந்த டிகிரில எத்தனாவது ராசியில இருக்கேன்? 5வது ராசி 30 டிகிரி. 5வது ராசி 30 4வது ராசி 30? 4வது ராசியில 30, 5வது ராசி 0 டிகிரி. 4வதுல 30, 5வதுல 0 டிகிரி. இப்ப சொல்லுங்க பாக்கலாம், இப்ப நான் எத்தனாவது டிகிரில எந்த ராசியில இருக்கேன்? 6வது ராசியில 30 டிகிரி. 29 டிகிரி. 28. வெரி குட். 28. வெரி குட், வெரி குட். இப்ப சொல்லுங்க பாக்கலாம், எத்தனாவது டிகிரில இருக்கேன்? 7வது ராசியில 2 டிகிரில இருக்கு. 1 டிகிரி 2 டிகிரிஸ் அவ்வளவுதான். சோ இப்ப நான் முதலாம் ராசியில சூரியனை வரையணும்னா 1 டிகிரில சூரியன் இங்க இருக்கான் சொல்லலாமா? அப்போ இங்க மேஷத்துல சூரியன் 1 டிகிரில இருக்கான். இப்போ நான் ராகு இப்போ செவ்வாய் வளர்க்கணும்னா செவ்வாய் எங்க இருக்கான்? எத்தனாவது டிகிரில இருக்கான் செவ்வாய்? 28. சோ 28னா இந்த பக்கம் வந்துடும். ஓகே, இங்க இருக்கான். அண்ட் இங்க இன்னொருத்தர் இருக்கான், யாரு? நமக்கு ஒரு ராகு. ராகு எத்தனாவது டிகிரி? 25. சோ 25 அப்படிங்கிறது செவ்வாய்க்கு முன்னாடி வருமா செவ்வாய்க்கு அப்புறம் வருமா? செவ்வாய்க்கு முன்பு. முதலாம் ராசியில செவ்வாய்க்கு முன்பு. வெரி குட். யாரோட மைக்கோ இதுவா இருக்கு, கொஞ்சம் மியூட்ல வச்சுக்கோங்க. சோ இங்க பாருங்க, இங்க வைக்கலாமா 25 டிகிரி? ஓகேயா இருக்குமா? ஓகேயா இருக்கும் இல்லையா? இது 25. சோ இப்போ நீங்க சூரியனை பார்க்கணும்னா செவ்வாயில எத்தனாவது டிகிரில தேடுவீங்க சூரியனை? முதலாம் டிகிரில, ஃபர்ஸ்ட் டிகிரில தேடுவீங்க. ராகு 25ல, அப்புறம் நம்மளோட 28. இது எதுக்கு தேவைப்படும்? இது எதுக்கு தேவைப்படும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது எதுக்கு நமக்கு தேவைப்படும்? எதுக்கு இந்த டிகிரிஸ புரிஞ்சுக்கணும்? இந்த டிகிரி எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு தெரியறதுக்காக. எந்த ராசியில இருக்கு, எந்த நட்சத்திரத்துல இருக்கு, இதோட சேர்த்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம இது இன்னுமே படிக்க படிக்க நீங்க ஒரு 2வது லெவலுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு பேர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் பார்வை. ஒரு கோளோட பார்வை. அந்த பார்வைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிகிரி நமக்கு உதவும். ஏன்னா இது எங்க இருக்கோ அதனோட தாக்குதல், அந்த கோளோட ஆற்றல் நம்ம வாழ்க்கையில எத்தனை இருக்கு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த டிகிரியை வச்சுதான் நம்மள அந்த ஆற்றலை புரிஞ்சுக்கலாம். எந்த ராசியில இருக்கு, அதனால என்ன ஒரு
நம்ம வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும், நம்ம வாழ்க்கையில நிஜத்தையும் எதிர்பார்ப்புகளும் எப்படி நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டிகிரி வேணும். அப்போ இன்னைக்கு இந்த புரிதலை வச்சு டிகிரினா என்னது, அப்போ டிகிரினா என்னது, இந்த ஒரு சின்ன புரிதல் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். டிகிரினா என்னது? நான் பிளாட் நம்பர்னு சொல்லிட்டேன். So, degree பார்வை இல்ல, பார்வை இல்ல, பார்வை அடுத்தது, நம்ம இன்னும் பார்க்கல. பார்வையெல்லாம் ஹையர் லெவல் லேர்னிங். சிம்பிளா இருக்கும் இடம். டிகிரினா இருக்கும் இடம். இடம். தட்ஸ் ஆல். உங்களோட முழுமையான அட்ரஸ். இப்ப நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னா எனக்கு டோர் நம்பர், பிளாட் நம்பர் எல்லாம் வேணும் இல்லைங்களா? நீங்க ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு போய் சேரணும்னா எனக்கு அந்த பிளாட் நம்பர் வேணும். கரெக்டா? அதுதான் இந்த டிகிரி. அதுதான் இந்த டிகிரி நமக்கு சொல்லி தரும். இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, மத்த கோள்களை கூட அழகா அந்தந்த ராசியில போட்டுட்டு வந்துருங்க. என்னோட சேர்ந்து போடலாம், இல்லாட்டி நீங்க உங்களோட புக்ல போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு, உங்களை எல்லாரையும் யோசிக்க வைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். சோ அடுத்தது நான் 7வது ராசிக்கு போயிடுறேன். ஏன்னா 2, 3, 4, 5, 6ல எனக்கு எந்த கோளுமே இல்ல. 7வது ராசியில போய் நான் என்ன வரைய போறேன் இப்போ, லக்னத்தை வந்து நான் 14ல மார்க் பண்ண போறேன். 14 அப்படிங்கிறது வந்து இங்க மார்க் பண்ணலாமா? கரெக்டா இருக்குமா? 14 ஓரளவுக்கு சென்டர் கிட்ட கிட்ட இருக்கும். கரெக்டா? ஓகே. இது என்னோட லக்னம். ப்ளூட்டோ வந்து 9ல இருக்கு. ப்ளூட்டோ வந்து 9ல இருக்கு. அப்புறம் கேது 25ல இருக்கு. இப்போ நீங்க உங்க சார்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க சார்ட்ல இதை எழுதிக்கோங்க. இல்லையா இந்த சார்ட் பண்றீங்கன்னா இந்த சார்ட் பிரகாரம் நீங்க இந்த டீடைல்ஸ போட்டுக்கோங்க. ஓகே. அடுத்து 8வது ராசியில எனக்கு வந்து சாட்டர்ன் வந்து 3 டிகிரில இருக்கு. இப்போ 3 டிகிரி அப்படிங்கிறது வந்து இது கரெக்டா? 3 டிகிரி 3 டிகிரில மார்க் பண்ணிருக்கேனா சாட்டர்ன? 27. சோ 3 டிகிரின்றது இந்த பக்கம். இப்ப கரெக்டா இருக்கா 3 டிகிரி? எஸ். சோ இது வந்து சாட்டர்ன். அடுத்தது எனக்கு யாரு இருக்கா? சாட்டர்னோட சேர்த்து யுரேனஸ். யுரேனஸ் வந்து எனக்கு எத்தனாவது டிகிரில இருக்கு? 24 டிகிரி. சோ குவிக்கா யுரேனஸ மார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். 24. அடுத்து நெப்டியூன் 9. நெப்டியூன் 9 9வது ராசியில கடகடான்னு மார்க் பண்ணிடுங்க எல்லாரும். இது வந்து நமக்கு அடுத்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவும். சோ கடகடான்னு எல்லாரும் மார்க் பண்ணிடுங்க. நானும் மார்க் பண்ணி முடிச்சுடுறேன். நெப்டியூன் வந்து 9. ஒரு 30 செகண்ட்ஸ் டைம்ல முடிச்சிடலாமா எல்லாரும்? முடிச்சிடுங்க. அதுக்குள்ள ஏதாவது டவுட்ஸ் இதுல இருக்கா கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். இது நெப்டியூன். அடுத்தது ஜூபிட்டர். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம் ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. இது வந்து இந்த 1, 2, 3 அப்படிங்கறது வந்து காலச்சக்கரத்தை பேஸ் பண்ணியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே மேடம்? இது வந்து ராசிகளை பேஸ் பண்ணி தான். ஓ, ராசியில பேஸ் பண்ணி. ராசிகளை பேஸ் பண்ணி. லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்லல, அப்படித்தானே? லக்னம் இல்லைங்க, ராசிகளை பேஸ் பண்ணி தான். ஓகே 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 சார். இது வந்து என்னோட நெப்டியூன் 9, ஜூபிட்டர் 19 இல்லையா? சோ அது 19 மேல போகும். ஓகே. அடுத்து மூன் வந்து 11. இது வரைக்கும் எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? என்னோட சேர்த்து முடிச்சிடுங்க. மூன் வந்து 19, 11. வந்து ஆரோ மார்க் அது போடணுமா? ஆரோ மார்க் வந்து நமக்கு புரிதலுக்காக ஆரோ மார்க், வேற ஒண்ணும் இல்லை. இல்லாட்டி உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, இல்லாட்டி எப்படி புரியும் இல்லைங்களா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான். இதுதான் வந்து உங்களோட மூன். இந்த நம்பர்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? நீங்க உங்களோட சார்ட் ஆஸ்ட்ரோ சையேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் உங்களோட கோல் பக்கத்துல இந்த எண்ணும் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே.
சோ இப்போ எனக்கு வந்து இங்க கடைசி 2 இருக்கு 13 14. சோ புதன் வந்து 13ல இருக்கு, செவ்வாய் வந்து 14. சோ ஓரளவுக்கு நான் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் மார்க் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? மார்க் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம அடுத்தது டிஸ்கஷன் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். யாருக்கு டைம் வேணுமோ ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க, அவசரம் இல்ல. இதுக்கு பேர் வந்து ராசி சக்கரம். ஓகேங்களா? ஓகே, கிரேட். நீங்க எல்லாரும் எப்ப ரெடியோ அது வந்து எனக்கு சொல்லுங்க. எனக்கு ராசி கிட்ட இன்னும் காமிங்கம்மா. காமிக்கிறேன். இதோ நீங்க எல்லாரும் ரெடினீங்கன்னா எனக்கு சாட்ல ரெடி அப்படின்னு போடுங்க. நம்ம ஃபர்தர் டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறத்துல என்ன புரிதல் அப்படிங்கறத ஆரம்பிக்கலாம். ஓகேயா? வெரி குட் உதய் சார். ஓகே, தாமோதரன் சார் ரெடி. ஓகே, சண்முகம் சார் ரெடி. ஓகே, சரி, நீங்க எல்லாரும் வாங்க, நான் அப்புறமா சொல்றேன். இதை நான் மேபி ஸ்கிரீன்லயே போடுறேன். நான் இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்குள்ள எழுதி வைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி ஒரு நிமிஷம் யோசிங்க எல்லாரும். ஓகே, சோ இதுல என்ன எழுதியிருக்கேன்? ஹையர் த டிகிரி, மோர் தி எஃபெக்ட், லோவர் த டிகிரி, லெஸர் தி எஃபெக்ட். அப்படின்னா என்னது? ஒரு கோல் வந்து 28 டிகிரி 29 டிகிரி அதுல இருந்ததுன்னா அதனோட ஆற்றல் நம்மளோட வாழ்க்கையில வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி 1 இல்லாட்டி 0 அதுல இருந்ததுன்னா அதனோட ஆற்றல் நம்ம வாழ்க்கையில ரொம்ப குறைவா இருக்கும். அப்படிங்கிறது உண்மையா இல்லையா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? உங்களோட ஆன்சர்ஸ் அப்படியே சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. ட்ரூவா ஃபால்ஸா என்ன நினைக்கிறீங்க? நம்ம டிகிரி பத்தின இப்போதைய புரிதல் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி இதுக்கு எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பதில் சொல்லுங்க. சரியா தவறா பதில் சொல்லுங்க. யோசிங்க ஒரு செகண்ட். உதயகுமார் சார், ஐ திங்க் இட் இஸ் ட்ரூ. வேற யாரும் கூட ட்ரூ சொல்லியிருக்காங்க. சண்முகம் சார் ட்ரூ சொல்லியிருக்காங்க. ஓகே, தாமோதர் சார் ஓகே, அரவிந்த் சார் எஸ். ஓகே, மத்தவங்களும் ஷேர் பண்ணுங்க. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க குயிக்கா. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. வெரி குட். அடுத்தது மத்தவங்கலாம் யாரெல்லாம் ஷேர் பண்ணலையோ ஷேர் பண்ணுங்க. ஃபால்ஸ். ஜெயகோபால் சார் ஃபால்ஸ். கார்த்திக் சார் ட்ரூ. மத்தவங்கலாம் நோ. ஓகே, வெரி குட். இப்போ சாட் பாக்ஸ் ஓபன் பண்ண முடியுமா? ஓபன் பண்ண முடியலையா சார்? ஆமா, சாட் பாக்ஸ் ஷோ சாட் ப்ரீவியஸ்ல போட்டா வர முடியும். மத்தவங்கலாம் எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? இப்போ யார் எனக்கு ஏன் ட்ரூ அப்படின்னு சொல்றீங்க? ட்ரூன்னு யாரெல்லாம் சொன்னீங்களா? யார் எனக்கு அதுக்கு பதில் சொல்றீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன். ஏன் ட்ரூ அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு யாரு பதில் சொல்றீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நோ சொன்னவங்க யார் எனக்கு அதுக்கு உடைய பதில் சொல்றீங்க? எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க யாரான 2 பேரு. சரி, தாமோதரன் சார் நீங்க நோன்னு சொன்னீங்க இல்லையா? எனக்கு எஸ்க்கு ஒருத்தங்க யாரான ஃபர்ஸ்ட் எஸ்க்கு சொல்றீங்களா அரவிந்த் சார்? எஸ் எஸ் மேடம். சொல்லுங்க சார். மேடம், எனக்கு குருங்கிற கிரகம் வந்து அதிகமான டிகிரியில இருக்கு, 29.29ன்னு. நான் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டது எனக்கு கீழே ரொம்ப பேர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஓகே சார். ஓகே,
இல்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப பேர் வந்து நான் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இருக்கேன். நான் நார்மலா வந்து எனக்கு கீழே ரொம்ப பேர் அக்கௌண்ட் செக்ஷன்ல தான் இருக்கேன். ஆனா ஓகே எல்லா ரிப்போர்ட்டிங் ஆங்கிள் எனக்கு தான் வரும். நான் தான் வந்து எல்லாத்தையும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே அதுக்காக சொல்றீங்க. அப்புறம் அதிகமா எல்லோ கலர் எனக்கு நார்மலாவே பிடிக்கும். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே எதனால நீங்க அத வந்து ஐடென்டிஃபை பண்றீங்க? எனக்கு அந்த புரிதலுக்காக தான் இந்த கேள்வி இல்ல, கேட்டேன். இந்த ரூல் வந்து எனக்கு இப்பதான் தெரியும். ஓகே 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 பரவாயில்ல. ஜஸ்ட் உங்களோட புரிதல் அவ்வளவுதான் எனக்கு. ஆமா ஆமா ஆமா. தாமோதர் சார் நீங்க சொல்லுங்க. ஃபால்ஸுங்கிறது மேடம் அந்த டிகிரி வந்துட்டு டைம் டிராவல் வந்துட்டு 1ல இருந்து 29 வரைக்கும் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ ஓகே எஃபெக்ட் வந்துட்டு அதுல தான் ஜாஸ்தி இருக்கும். 29 வச்சுனாக்கா வெரி நைஸ் ஓகே வெரி அந்த நைஸ் டைம் டிராவல் கம்மியா இருக்கும். வெரி நைஸ் 29னாக்கா 30. குட். அந்த ஐ ஜஸ்ட் வாண்ட் உங்களோட புரிதல் வெரி நைஸ் ஆங்கிள் இது. உங்களோட ஆங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஓகே அரவிந்த் சார் வந்து அவங்களோட வாழ்க்கையோட அதை ரிலேட் பண்ணிட்டாங்க. இதை தவிர வேற யாருக்கான ஏதாவது பதில் இருக்கா? இதை தவிர வேற ஏதாவது பதில் யாருக்கான வேற ஏதாவது தோன்றதா? என்னவா இருக்கலாம் டிகிரிஸ் அப்படின்னு சொல்லி பாலாஜி சார் சும்மா ட்ரை பண்ணுங்களேன். என்ன டிகிரிஸ் இது புரிதலை வச்சு ஏதாவது ஒரு சும்மா. மேடம் அதிகமான டிகிரின்றதுனால அப்படி சொல்ல முடியாது. லக்னமும் அதே டிகிரில இருந்தா தானே அதுவும் கிராஸ் ஆகும். ஓகே அதுதான் நம்ம இப்ப புரியும். உங்களோட கேள்வி அது. நம்ம அதை இப்போ அந்த கேள்விக்கு பதில் தேடிடலாம். ஜெயகோபால் சார். ஓகே பாலாஜி சார் ரெடியா நீங்க ஆன்சர் சொல்றதுக்கு சொல்லுங்க பரவாயில்ல. ஏதோ ஒண்ணு இப்ப நம்ம சும்மா ஒரு கத்துக்கிறோம் இல்லையா? அன்மியூட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. எதுவும் ஐடியா வரல எனக்கு. எந்த ஐடியாவும் வரல. ஓகே நீங்க அட்ரஸ் சொல்லிட்டீங்க. ஆங்கிள் டிகிரி என்ன எஃபெக்ட் கொடுக்க போகுது யோசிக்கிறீங்களா? சரி ஓரளவுக்கு தாமோதரன் சார் உங்களோட ஆங்கிள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. பிகாஸ் இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு தாட், வெரி லாஜிக்கலான ஒரு தாட். சோ உங்களுக்கு வந்து உங்களோட மர்க்யூரி ஷுட் பி ரியலி ரியலி ஸ்ட்ராங். அண்ட் அரவிந்த் சார் வந்து அவர் உடனே வந்து அவரோட வாழ்க்கையோட இணைச்சு பார்த்து ஒரு பதில் சொல்லிட்டாரு. ஆஸ்ட்ராலஜி இவ்வளவுதான். நம்ம எங்க அதனோட புரிதல் இருக்குன்னு பாருங்க. டிகிரி அப்படிங்கறது நான் என்ன சொன்னேன்? டிகிரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? என்ன தேடி வந்தீங்கன்னா எந்த பிளாட் நீங்க வந்து தட்டணும்? அட்ரஸ் டோர் நம்பர் கரெக்ட்டுங்களா? இப்ப நான் பாலாஜி சார் போய் இப்ப பாலாஜி சார் வந்து 16A இருக்காரு, தாமோதர் சார் 16C இருக்காரு, நான் 16B இருக்கேன். யாரான பாலாஜி சார் தேடி எங்க வீட்டுக்கு வந்தா பாலாஜி சார் அங்க இருப்பாரா? இருக்க மாட்டாரு. அவரு பக்கத்து வீட்டுல இருப்பாரு. அதே மாதிரி பாலாஜி சார் வீட்டுல போய் என்ன தேடினா அங்க இருப்பேனா? இல்ல நான் என் வீட்டுல இருப்பேன். சோ உங்களோட கோள்கள் எங்க இருக்கு அப்படிங்கறது மாத்திரம் தான் டிகிரிஸ் காட்டி கொடுக்கும். ஆனா இதனால உங்க வாழ்க்கையில கோள்களோட ஆற்றல் மாறாது. இப்ப என்னோட ஜாதகத்துல எக்ஸாம்பிளா சொல்றேன். ராகு வந்து 0 டிகிரில, கேது 0 டிகிரில இருக்கு. அப்ப என் வாழ்க்கையில ராகு கேத்துக்கும் எந்த பலனும் இருக்காதுங்கிறீங்களா? ராகு கேத்து என்ன ஆட்டம் காமிக்காதுன்றீங்களா? ராகு அண்ட் கேத்து அவங்களோட வேலையை அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. 0 டிகிரில இருக்குன்னா என்னது? அந்த லைன்ல இருக்கு. அது அவ்வளவுதான். அது மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் நடுவுல இருக்கு. அவ்வளவுதான். அது நான் மேஷத்துல எவ்வளவு இருக்கு, அதனோட இம்பாக்ட் எவ்வளவு இருக்கு அதுன்றது நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கோள்களோட புரிதலால எனக்கு அது தெரிய வரும். ராசிகளோட புரிதலால அது எனக்கு தெரிய வரும். ஆனால் இப்போதைக்கு நம்மளோட புரிதல் கோள்கள் எங்க இருக்கோ அந்த டிகிரினால அது 30 டிகிரில இருக்கு. அப்போ சூரியன் வந்து இந்த ராசிக்காரனுக்கு 1 டிகிரில இருக்கு. அப்போ சூரியனோட ஆற்றல் இருக்காதுங்கிறீங்களா? அவங்க வாழ்க்கையில 100% இருக்கும். சனி அப்ப 0ல இருந்தா நம்ம சந்தோஷப்படலாமா? யாருக்கு யாரோட சனி 0 டிகிரில இருக்கு? யாரோட சனி 0 டிகிரில இருக்கு? உங்களோட ஆஸ்ட்ரோசைட் சார்ட் இருந்தா கடகடான்னு பார்த்து சொல்லுங்க. யாரோட சனியான 0 டிகிரி இருக்கு? அப்ப சந்தோஷப்படலாமா? 7 நாட்டு சனி கிடையாது. சனியோட ஆற்றலே கிடையாது. நம்ம அப்படியே ஆஹா அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஒரு பார்ட்டி நடத்தலாமா? நான் அப்ப ராகுவுக்கு 0 டிகிரின்னு யோசிச்சு பாருங்க. நான் உங்களை எல்லாரும் ஒரு ட்ரீட் தான் கொடுக்கணும். ஏன்னா 0 டிகிரில இருக்கு அப்படின்னு.
அந்த டிகிரி அப்படிங்கிறது ஜஸ்ட் இடத்தை மேடம் வந்து குறிப்பிடும். மேடம் சொல்லுங்க ஜெயகோபால். டிகிரில ஒரு டவுட் மேடம். இப்போ ஒரு இதுல வந்து 0 டிகிரின்றீங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து 30 டிகிரில இருக்கும். 30ன்னு எடுத்துக்கிட்டா 0ன்னு எடுத்துக்கிட்டா அதுதான் எனக்கு 0 டிகிரில இருக்கு, அது 0ல இருக்கு. இப்போ இந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற கட்டத்துல 30 டிகிரி கணக்கு வரும்ல, அது எதில் எடுத்துக்கிட்டு? அதுதான் ஜெயகோபால் சார். இது வந்து நம்ம ரொம்ப இனிஷியலான ஒரு புரிதல் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு போக போக ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு, டிரான்சிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த 30 என்ன எடுத்துக்கணும், 0 எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது புரிய வரும். இப்போதைக்கு அது எந்த டிகிரில இருக்கோ அதனோட ஆற்றல் வந்து மாறாது, அதை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சாதான் அதை பார்க்கறதுக்கு புரிய வரும். இப்போதைக்கு உங்களோட புரிதல் டிகிரிய கணக்கு வச்சு ஆற்றலை பார்க்காதீங்க. என் வாழ்க்கையில வந்து அதனோட ஆற்றல் இல்லவே இல்லை அப்படிங்கறத கண்டிப்பா தீர்மானிக்காதீங்க. அதனால எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. அது ஓகேயா? அந்த ஒரு கான்செப்ட் இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு டிகிரி வச்சு ஹை டிகிரி இருக்கு, 29ல இருக்கு அப்படின்னா அதனோட ஆற்றல் அதிகமா இருக்கு அப்படின்னு இல்ல. 0 டிகிரில இருக்கு அப்படின்னா அதனோட ஆற்றல் இல்லவே இல்லை அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஒரு பாயிண்ட் இன்னைக்கு நோட் பண்ணிக்கோங்க. இது வெறும் ஆற்றலை பத்தின ஒரு புரிதல் தான். சோ இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம், இந்த டிகிரிஸ வச்சு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். என்ன கான்செப்ட்? இந்த கூட்டணி or சேருதல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூட்டணி, சேருதல், இத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? எஸ் or நோ? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலெக்ஷன் நேரம் கூட்டணி பத்தி கேட்கவும் செய்யணும். ஆமா. சோ நம்மளோட சில கோள்கள் கூட கூட்டணியில இருப்பாங்க. சோ ஒரு கூட்டணி அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கன்ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்துக்கோம். இங்கிலீஷ்ல அதுக்கு கன்ஜங்ஷன், அது கூட்டணி. எப்படி பாக்குறது, எப்படி இந்த கோள்கள் கூட்டணியில இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்கலாம். அப்படின்னா ஒரு கோள் எங்க இருக்குன்னு பாருங்க. ராசிய பாக்காதீங்க, இடத்தை எடுத்துக்காதீங்க கணக்குக்கு. அந்த கோள் வந்து எத்தனை டிகிரில இருக்குன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி தட் இஸ் கிளாக் வைஸ்ல 15 டிகிரியும் ஆன்டி கிளாக் வைஸ்ல 15 டிகிரியும் பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிச்சு கொடுக்கறேன். இங்க பாருங்க. நான் இப்போ லக்னத்தை எடுத்தேன்னா லக்னம் எத்தனாவது டிகிரில இருக்கு? 14. ஓகே, 14 7வது ராசி. நான் இங்க எத்தனை டிகிரி கடந்து வந்திருக்கு? 14 டிகிரி கடந்து வந்திருக்கு. அதனால 6வது ராசியில ஒரு டிகிரி எடுத்துக்கிறேன் கணக்குக்கு. சரிங்களா? தட் இஸ் 29 டிகிரி. இப்போ லக்னத்துக்கு இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 15 டிகிரியும் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 15 டிகிரி எடுத்துக்கணும். அப்போ நான் இதுக்கு 15 டிகிரி ஆட் பண்ணேன்னா எவ்வளவு டிகிரிக்கு போகணும்? 29 இங்க வரும். இதுக்குள்ள ஏதாவது கோள்கள் இருந்ததுன்னா அது ஒரு கூட்டணியில இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலை உண்டாக்கிக்கோங்க. எந்த கோலை நீங்க எடுத்துட்டாலும் அதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயும் கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயும் 15 டிகிரி பாருங்க. அதுக்குள்ள எந்தெந்த கோள்கள் வருதோ அந்த கோள்களோட இது கூட்டணியில இருக்கு. அப்ப லக்னம் எதோட கூட்டணியில இருக்கு? புளூட்டோட கூட்டணியிலயும் கேதுவோட கூட்டணியிலயும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க புளூட்டோவை பாருங்க. புளூட்டோ எதனோட கூட்டணியில இருக்கு? அப்போ இல்ல புளூட்டோ இங்க இருக்கு. யாரோட? லக்னத்தோட இருக்கு. ஏன்னா இது 9 இல்லைங்களா? 9னா 15 சேர்த்தனா 24. கரெக்டா? சோ கேத்துக்கு முன்னாடி வந்துரும். கேத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துரும். சோ இப்ப புளூட்டோ எதோட கூட்டணியில இருக்கு? லக்னத்தோட மாத்திரம் தான் கூட்டணியில இருக்கு. இப்போ அப்புறம் கேத்து பாருங்க. கேத்து எதோட கூட்டணியில இருக்கு? கேத்து வந்து சேட்டன் லக்னம். லக்னத்தோட கூட்டணியிலயும் சாட்டர்னோட கூட்டணியிலயும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கோலை பிடிச்சு நீங்க வந்து 15 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயும் கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயும் நீங்க பாக்கணும். இப்ப இந்த ஜாதகம் நீங்க பாக்குறீங்க இல்லையா? இந்த இதுல வேற எந்தெல்லாம் கோள்கள் கூட்டணியில இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். இப்ப சாட்டர்னும் யுரேனஸும் கூட்டணியில இருக்கா? இது 3, இது 24 கூட்டணியில இருக்கா? இல்ல. இப்ப யுரேனஸும் நெப்டியூனும் 7 + 9
இருக்கு. 7 + 9 யுரேனஸ் நெப்டியூன் இருக்கு. 6 + 9. ஓகே, கரெக்ட். சோ இது ரெண்டுமே கூட்டணியில இருக்கு. அடுத்தது நெப்டியூனும் ஜூபிட்டரும் இல்ல. இல்ல. ஜூபிட்டரும் மூணும் இங்க 11 இருக்கு, இங்க திருப்பி 11 போடும். சோ 22 டிகிரி வந்துருது இது ரெண்டுத்துக்கும். அதனால இவங்க 2 பேர் இல்ல. இப்ப இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் இருக்காங்க. ஒரே டிகிரில டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல சூரியனும் ராகுவும் இருக்காங்களா கூட்டணியில? இல்ல. ராகுவும் செவ்வாயும் வீனஸும் சூரியனும் இருக்க மாட்டாங்க. பாருங்க, வீனஸும் சூரியனும் எப்படி இருப்பாங்க? இங்க முடிக்கிறதுக்கு எத்தனை டிகிரி இருக்கு? இன்னும் 16 டிகிரி. 16 + 1 17 ஆயிடும். சோ இவங்க 2 பேரும் கூட்டணியில இருக்காங்க. ஓகேங்களா? ராகுவும் செவ்வாயும் இவங்க கூட்டணியில இருக்காங்க. சோ உங்களோட சார்ட்ல எதெல்லாம் இந்த நட்சத்திரங்கள்லாம் கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கறது நீங்க பார்க்கணும் முதல்ல. இதுக்குதான் நம்ம 15 டிகிரி ரூல் அப்படின்னு சொல்லுவோம். சோ உங்களோட கோள்களுக்கு நடுவுல 15 டிகிரிஸ் வச்சு பாத்தீங்கன்னா எந்த கோள்கள் கூட்டணியில இருக்கு அப்படின்னு ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். உங்களோட ஜாதகத்துல ஒரு 30 செகண்ட் எல்லாரும் பாருங்க, யார் எந்தெந்த கோள்கள் வந்து கூட்டணி. எல்லாரும் குயிக்கா பாருங்க பார்க்கலாம். எதெல்லாம் கோள்கள் இருக்கு பாருங்க. இந்த சார்ட் கொஞ்சம் காட்டுங்க. இந்த சார்ட்டை காட்டுவா? இது தெரியுதுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? எல்லாருக்கும் தெரியுதா சார்ட்? உங்களோட சார்ட்ல எதெல்லாம் கூட்டணியில இருக்கு, எதெல்லாம் கன்ஜங்ஷன்ல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நீங்களும் செக் பண்ணிடுங்க. எந்த கோள்கள் எல்லாம் கன்ஜங்ஷன்ல இருக்குன்னு செக் பண்ணிடுங்க உங்களோட சார்ட்ல. நாங்க அந்த டிகிரி எழுதல மேடம். டிகிரி இல்ல, உங்களோட ஆஸ்ட்ரோசேஜ் கையில இருந்ததுன்னா நீங்க அதை பார்த்து சொல்லுங்க. ஆஸ்ட்ரோசேஜ் இருந்ததுன்னா அதை பார்த்து சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி நீங்க இன்னைக்கு கிளாஸுக்கு அப்புறம் நீங்க அதை பார்க்கலாம். ஓகே ஓகே மேடம். ஓகே. சோ இதுதான் வந்து, ஆனா உங்களுக்கு என்ன பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? அடுத்தது வந்து அஸ்தமம். அஸ்தமம் அப்படிங்கிறது தான் நம்ம கம்பஸ்டன் அப்படின்னு சொல்லுவோம். கம்பஸ்டன் இல்லாட்டி அஸ்தமம். இந்த கம்பஸ்டன் வந்து so sorry. இன்னைக்கு அஸ்தமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எந்த கோலை வச்சு நார்மலா நம்ம பேசுவோம்? எந்த கோலை வச்சு அஸ்தமத்தை பத்தி பேசுவோம்? சூரியன். சோ இதுக்கு ஒரு சின்ன ரூல். என்ன பண்ணும்? உங்க சூரியனை போய் பாருங்க. உங்க சூரியன் எங்க இருக்கான்னு முதல்ல போய் பாருங்க. சோ இதுதான் என்னோட சூரியன். என்னோட சூரியன் பாலாஜி சார் மைக்ல இருந்து எதுவும் சத்தம் வந்துகிட்டே இருக்கு. மியூட் பண்ணிட்டேன். இதுதான் சூரியன். சோ நீங்க என்ன பண்ணணும்? சூரியனுக்கு 6 டிகிரிக்குள்ள ஏதாவது கோள் இருக்கா பாருங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயும் 6 டிகிரிக்குள்ள. இங்க 6 டிகிரிக்குள்ள ஏதாவது கோள் இருக்கா? ஒண்ணும் இல்ல. பின்னாடி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அதுலயும் இல்ல. சோ இதுலயும் 6 டிகிரி இல்ல, இங்கேயும் 6 டிகிரிக்குள்ள எந்த கோளும் இல்ல. அதனால இந்த சார்ட்ல எந்த கோளுமே அஸ்தமம் ஆகல. சோ இதுக்கு வந்து நீங்க 6 டிகிரி ரூல் தான் எடுக்கணும். சோ சூரியன் எங்க இருக்கானோ அவனுக்கு 6 டிகிரி முன்னையும் 6 டிகிரி பின்னையும் எடுக்கணும். இதுதான் நம்ம கம்பஸ்டன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு சில ரூல் இருக்கு, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 6 டிகிரி ரூல். உங்களோட ஆஸ்ட்ரோசேட் சார்ட்டை பாத்தீங்கன்னா இந்த சைன் இருக்கும். இந்த சைன் உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் அது கண் மூடி எடுத்துக்காதீங்க. 6 டிகிரி
வேற யாரானு நீங்க போர்டு யூஸ் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு சிம்பிள் இருக்கும் ஆஸ்ட்ரோசேஃப் சார்ட்ல, அதை யூஸ் பண்ணாதீங்க. நீங்க 6 டிகிரி ரூல் மட்டுமே பாருங்க. அதுலயும் நீங்க என்ன பண்ணணும், பிசிக்கல் பிளானட்டா மாத்திரம் தான் இருக்கணும். பிசிக்கல் பிளானட்னா என்னது, நம்ம எந்த கோள்கள் நமக்கு தெரியறதோ அந்த கோள்கள் மட்டும் தான் இருக்கணும். அந்த கோள்களிலும் ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் இந்த 2 கோள்களும் கணக்குக்கு எடுத்துக்க கூடாது. ஜூபிட்டர் சாட்டர்ன் கணக்குக்கு எடுத்துக்கூடாது. ஏன் எடுத்துக்கூடாது? ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன் ஜூபிட்டர் சாட்டர்ன் மாத்திரம் எடுத்துக்க கூடாது? ஏதாவது ஐடியா இருக்கா? எனி ஐடியா? ஏன் ஜூபிட்டர் சாட்டர்ன்? ஏன்னா ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் வந்து அதனோட புவியீர்ப்பு தன்மை, கிராவிடேஷனல் புல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால அவங்க கம்பஸ்ட் ஆக மாட்டாங்க. சூரியன் பக்கத்துல இருந்தா கூட அவங்க கம்பஸ்ட் ஆக மாட்டாங்க. சூரியனோட புவியீர்ப்பு தன்மை எவ்வளவோ அதை விட பல மடங்கு அதிகமா உங்களுக்கு இவங்க 2 கோள்களோட புவியீர்ப்பு தன்மை இருக்கு. அதனால அவங்க கம்பஸ்ட் ஆக மாட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்க்க கூடாது. அதே போல நீங்க உங்களோட இமேஜினரி பிளானட்ஸ் யாரு எல்லாம்? லக்னம், ரக்னம். சோ 5 கோள்கள். எஸ், 5 கோள்களையும் நீங்க அஸ்தமத்துக்கு எடுத்துக்க கூடாது. சால்சால இந்த 5 கோள்களும் அஸ்தமத்துக்கு நீங்க எடுத்துக்க கூடாது. இவங்கதான் எக்ஸெப்ஷன். சரிங்களா? இவங்கதான் எக்ஸெப்ஷன். சோ இந்த 5 கோள்களையும் நீங்க அஸ்தமத்துக்கு எடுத்துக்க கூடாது, அவங்க இருந்தா கூட. ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன பாஸ் எடுத்துக்கலாம். சோ இந்த எல்லா கான்செப்ட்ஸ்லயும் அஸ்தமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அத பத்தின ஒரு புதுசா ஒரு புரிதல் வந்திருக்கா? அஸ்தமம் அப்படிங்கிறது என்னது? அஸ்தமம்னா ஒரு கோளோட அஸ்தமம்னா என்ன? உங்களோட புரிதல் சொல்லுங்க. அஸ்தமம்னா சூரியனுக்கு 6 டிகிரி முன்னாலேயோ பின்னாலேயோ எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் அஸ்தமம் ஆகுது. ஆனா அஸ்தமம் ஆகாத கிரகங்கள் வந்து ஜூபிட்டர், சேட்டன், ராகு, கேது, இவங்களெல்லாம் கணக்குல எடுக்க வேண்டாம். ராகு, கேது, லக்னம். வெரி குட். அஸ்தமம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கோள் அஸ்தமம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? மறையறது. கரெக்டா? அஸ்தமம் ஆறுதுன்னா நம்ம மறையறது அப்படின்றோம். ஏன்னா சூரியன் அஸ்தமமான மறையறான். அப்போ உங்களோட சார்ட்ல, உங்களோட ஜாதகத்துல ஏதாவது ஒரு கோள் அஸ்தமம் ஆச்சு அப்படின்னா அதனோட ஆற்றல் மறைஞ்சிடுமா வாழ்க்கை என்னல இருந்து? எக்ஸாக்ட்லி. அதுலதான் ஒரு பயம். அப்போ மோஸ்ட்லி ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் நீங்க எல்லாரும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சூரியன் எங்க இருக்கானோ இந்த புதன், சுக்கிரன் கொஞ்சம் கூட கூட இருக்கும். சோ முக்காவாசி அஸ்தமமாற கோள்கள் எதுவா இருக்கும்? புதன் அஸ்தமமாறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புதன் அதிகமான வாய்ப்புகள் அஸ்தமமாறதுக்கு. இப்போ புதன் அஸ்தமமானா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ உங்களோட இன்டெலிஜென்ஸ், கரெக்டா? நம்மளோட இன்டெலிஜென்ஸ், நம்மளோட லாஜிக், நம்மளோட பேச்சு தன்மை எதுவுமே இருக்காது. இப்போ நம்மளோட ஐன்ஸ்டைன் இருக்காரு இல்லையா, அவரோட புதன் வந்து ஆக்சுவலி அஸ்தமம். ஒத்துப்பீங்களா? ஆனா அவருக்கு வந்து அறிவாற்றல் இல்ல, அவருக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இல்ல, அவருக்கு லாஜிக் இல்ல அப்படின்னு ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? ஐன்ஸ்டைன் அவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட், ஒத்துப்பீங்களா? உங்கள யாரோட சார்ட்லயானா புதன் வந்து அஸ்தமமா இருக்கான் அப்படின்னு நீங்க இங்க உட்காந்து உங்களுக்கு சார்ட்டே தெரிய வேணாம், ஆனா எஸ் மேம் என் சார்ட்ல வந்து புதன் அஸ்தமமா இருக்கு அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு யாராலையான சொல்ல முடியுமா? இங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. எஸ், நோ, ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா? உங்களுக்கு சார்ட்டே தெரிய வேணாம், ஆனா இந்த கான்செப்ட் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு புதன் அஸ்தமமா இருக்கு, எஸ் மேம் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு புரிதலோட. அஸ்தமம் ஆனாலும் ஐன்ஸ்டீன் அறிவோட இருந்ததுனால அஸ்தமத்துக்கு நோ வேல்யூ. அஸ்தமத்துக்கு நோ வேல்யூன்னு சொல்ல முடியாது, அதோட புரிதல் நம்ம வந்து வேற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நேத்திக்கு கதையில இப்போ புதன் அப்படிங்கிறது யாரு? இளவரசன். இப்போ இளவரசன் வந்து யார் வந்து அஸ்தமமாக்குறான்? அப்பா, அவனோட ராஜா. இப்போ ராஜா, இளவரசன் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணணுமோ அது யார் வந்து பண்றா? ராஜா பண்றாரு.
ராஜா வந்து அங்க நிக்கிறான். உங்களோட வாழ்க்கையில இது எப்போவானா நடந்திருக்கும். இது யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. அஸ்தமம் அழகா புரியும். உங்களோட ஃப்ரெண்ட் உங்க கையிலேந்து நீங்க ஸ்கூல் படிக்கிறது, இது ஸ்கூல் படிக்கிறச்ச எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து லாஜிக்கல் ஆன்சர்ஸ் வேணாம். நீங்க எல்லாரும் ஸ்கூல்ல இருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் உங்களோட பென்சில் பாக்ஸ உடைச்சிட்டாரு. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? குயிக்கா பதில் சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் உங்களோட பென்சில் பாக்ஸ உடைச்சிட்டாரு. என்ன பண்ணுவீங்க? டீச்சர் கிட்ட டீச்சர் கிட்ட சொல்லுவீங்க. அப்புறம் 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 பரவாயில்ல விடு அப்படிம்போம். அதுதான் நான் சொன்னேன். மெச்சூர்ட் ஆன்சர் எனக்கு வேணாம். அப்படி லாஜிக்கலா யாரு ஸ்கூல்ல படிக்கிறச்சே பென்சில் பாக்ஸ் உடைச்சிட்டு பரவாயில்ல அப்ப யார் சொல்லுங்க பாக்கலாம். யாரு வீட்டுல போய் திட்டு வாங்குறது? அம்மா அப்பா போய் சொல்லுவோம். அம்மா அப்பா சொல்லுவோம். அப்புறம் அப்புறம் அவனோட பென்சில் பாக்ஸ் உடைப்போம். ஓகே, அவனோட பென்சில் பாக்ஸ் உடைப்போம். அப்புறம் வேற என்ன பண்ணுவோம்? அழுவோம். டீச்சர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம். அழுவோம். அதெல்லாம் இல்லையா? அழுவோம். சோ இப்ப அஸ்தமம் ஆயிடுச்சுன்னு அழுவோமா? இல்ல. அப்ப என்ன சொல்லுவீங்க? நீதானே உடைச்ச, போ நீயே எனக்கு ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கிட்டா அப்படின்னு சொல்ல மாட்டீங்க? நீதானே பென்சில் பாக்ஸ் உடைச்ச, நீ உங்க அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கிட்டா. அதேதான் இங்க புதன்னு சொல்றான். நீதானே அஸ்தமம் பண்ற, அப்ப என்னோட குவாலிட்டிஸை நீயே கொண்டு கொடு. அப்போ ராஜா என்ன பண்றான்? சரி, நீ பண்ண வேண்டிய வேலையை நான் பண்றேன். அப்ப எதுக்காக நம்ம அஸ்தமத்தை பார்க்கணும் அப்படின்னா, ஆற்றல் வரும். இளவரசனுக்கு பதிலா ராஜாவோட ஆற்றல் உங்களுக்கு அந்த இடத்துல வரும். அப்போ உங்களோட பேச்சு தன்மை இளவரசனுக்கு வேற மாதிரி இருக்கும், ராஜாக்கு வேற மாதிரி இருக்கும். உங்களோட செயல்கள் இளவரசனுக்கு வேற மாதிரி இருக்கும், ராஜாக்கு வேற மாதிரி இருக்கும். கரெக்ட்? சோ ஒரு பேச்சு ஆற்றல் அப்படிங்கிறது வெறும் மர்க்கரி பார்த்தா மாத்திரம் முடியாது. அவனோட ஸ்டைல தான் நீங்க மர்க்கரியில பார்க்கணும். உங்களோட அறிவாற்றல் வெறும் மர்க்கரியா பார்த்தா புரியாது. எல்லா கோள்களும் எல்லா ஆற்றலும் கொடுக்கும், ஆனா இந்த மாதிரி ஸ்டைல்ல கொடுக்கும் அப்படிங்கிறதுதான். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டைல்ல பேசுவேன், பாலாஜி சார் ஒரு மாதிரி பேசுவாரு, தாமோதர் சார் ஒரு மாதிரி பேசுவாரு. அதுல ஸ்டைல்ஸ்ல வேற வேற டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு இங்க புரியணும். சோ நான் ராஜா மாதிரி பேசுவேன். எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் வந்து நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணு, நான் சொன்னேன்ல நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு ராஜா பேசுவான். இளவரசன் அப்படி பேச மாட்டான். இளவரசன் என்ன பேசுவான்? நான் உங்ககிட்ட கொடுத்தேன் இல்லையா, ஏன் அந்த வேலை முடிக்கல, ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க பாக்கலாம். இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா? சோ இதுதான் நம்ம வந்து ஒரு புரிதல் உண்டாக்கணும். ராஜா வந்து அந்த ஆற்றல் கொடுத்துட்டோம், ஆனா அதை கொஞ்சம் கம்மி பண்ணி இளவரசன் மாதிரி நம்ம நடந்துக்க கத்துக்கணும். வேற ஒண்ணுமே இல்ல. ஆற்றல் இல்லாம போகாது. இன்ஃபேக்ட் அதனோட ஸ்டைல் வந்து மாறி வரும் நம்ம வாழ்க்கையில. அதை வந்து நம்ம இளவரசன் ஸ்டைலுக்கு கொஞ்சம் மாத்தி நம்மள கொண்டு வரும். அவ்வளவுதான் அதுல. சோ எத்தனை பேர் ஆக்டிங் நல்லா பண்ணுவீங்க? வேற வேற வேஷங்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க. உடனே ராஜால இருந்து மந்திரி, மந்திரில இருந்து வேற ஏதாவது இந்த மாதிரி வேஷங்கள் போட்டிருக்கீங்களா? யாரு வேஷங்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க? யார் ஆக்டிங் பண்ணிருக்கீங்க? யாருக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸ்கிரீன்ல இருக்கிறவங்க மாத்திரம்ன்றாங்க முருகேசன் சார்ன்றீங்க, மத்தவங்க எல்லாம் ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல மேடம். சோ நீங்க ஒரு பாத்திரம் நீங்க வகிழ்ச்சு அந்த மாதிரி நீங்க பேசணும், அந்த மாதிரி நடந்துக்கணும். சோ ராஜா எப்படி நடந்துப்பானோ அவன் அந்த ஆற்றல் உங்களோட வாழ்க்கையில இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அதை கம்மி பண்ணி இளவரசன் மாதிரி கொண்டு வரணும். அவ்வளவுதான். சோ இதுதான் வந்து அஸ்தமம். அஸ்தமம்னா அந்த மர்க்குரி அப்படியே டோட்டலா அப்படியே உங்க வாழ்க்கையில இருந்து போயிடும். அப்ப நமக்கு புத்தி இல்ல, நமக்கு லாஜிக்கல் இல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மர்க்குரி இருக்கிற இடத்துல சூரியன் வந்திருக்கான். நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் நிக்கிறான். அப்ப பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? எங்கேயும் போல. நம்ம புதன் அங்கதான் இருக்கான், நம்மளோட அறிவாற்றல் அங்கதான் இருக்கு. கரெக்ட்? சோ அஸ்தமம் ஆகுறதுனால அது வந்து இல்லாம போகாது. அந்த ஆற்றல் மர்க்குரிக்கு பதிலா சூரியன் கொடுக்கும். அவ்வளவுதான். முக்காவாசி நமக்கு மர்க்குரி தான் அஸ்தமம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சூரியன் பக்கத்துல இருக்கிற கோள் வந்து மர்க்குரி. அதனால வேற ஒண்ணும் இல்ல. சரி, இப்போ ஒரு ஃபன் ஃபேக்ட். இந்த ராசி சக்கரம் நீங்க வரைஞ்சீங்க இல்லையா, அதுல பாருங்க உங்க ராகுவும் கேத்துவும் எப்பவுமே நேருக்கு நேரா இருப்பாங்க. 180 டிகிரி டிஃபரன்ஸ்க்குள்ளதான் ராகுவும் கேத்துவும் இருப்பாங்க. ஒரே டிகிரில நிப்பாங்க. ராகு எந்த டிகிரியோ கேதுவும் அந்த டிகிரி தான். பாருங்க எல்லாரோட சார்ட்லும் இது வந்து சேமா இருக்கும். பாருங்க உங்களோட சார்ட் கையில இருந்தா பாருங்க, டிகிரிய பாருங்க. இந்த சார்ட்ல காமிக்கிறேன். இங்க கேத்து இருக்கானா, அப்படியே நேரு ராகு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல உங்களுக்கு 180 டிகிரி டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அதுதான் வந்து ராகு கேத்துவோட சிறப்பு. அதே மாதிரி
உங்களோட ஜாதகங்கள்ல எல்லாம் முக்காவாசி சூரியனுக்கு ஒரு இடம் முன்ன ஒரு பின்ன நீங்க உங்களோட புதனை பார்க்கலாம். மிஞ்சி போனா 2 இடம் இல்ல ஒரே இடத்துல கூட பார்க்கலாம். சூரியனும் புதனும், அதே மாதிரி புதனும் சுக்கிரனும், அவங்க 2 பேரும் கொஞ்சம் சேர்ந்துதான் வருவாங்க. ஏன்னா அவங்கதான் வந்து பார்ட்னர்ஸ் இல்லைங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட். அதனால அவங்களும் கொஞ்சம் சேர்ந்துதான் வருவாங்க. முக்காவாசி ஒரே இடத்துல பார்க்கலாம், இல்லையா ஒரு இடம் முன்ன பின்ன. ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ்ல 2 இடம் வரும். பட் முக்காவாசி ஒரே இடத்துல பார்க்கலாம், இல்ல ஒரு இடம் முன்ன பின்ன பார்க்கலாம். உங்களோட ஜாதகம் இருந்தா நீங்க இதை செக் பண்ணி பாருங்க. இதுதான் சில ஃபன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் எல்லாரோட ஜாதகத்திலயும் இதை நீங்க பார்க்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட ஜாதகத்துல நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட வைஃப் ஆர் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஆர் உங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரும் உங்க கூட தான் இருப்பாங்க. அதுதான் அதனோட அர்த்தம். செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இது வரைக்கும் அடுத்த கான்செப்டுக்கு போலாமா? ரெடியா? இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதுக்கு பேர் வந்து வக்ரகதி. வக்ரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வக்ரம் அப்படின்னா என்ன? உச்சம், ஓகே, உச்சம், கோபம். கோபம். ஓகே, வேற? நார்மலா வக்ரம் அப்படிங்கறது எப்ப சொல்லுவோம்? இந்த வக்ரமா இருக்கு அப்படின்னு எப்ப சொல்லுவோம்? தைரியம். வக்ரம்னா தைரியம்ன்றீங்களா? ஓகே, வேற ஏதாவது தாட்ஸ்? எப்ப வக்ரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பிரயோகம்? அதிக ஆற்றல் இருக்கிறது. நீங்க எப்ப வந்து நீங்க வந்து நம்மளோட வாழ்க்கையில நான் கேக்குறேன், நம்மளோட வாழ்க்கையில இந்த வக்ரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்ப பிரயோகம்? பழி வாங்குறது. பழி வாங்கறதுக்கு. ஓகே, ஏதாவது வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒரு விதத்துல ஒரு புரிதல் இருக்கும், அதுக்கு நேர்மாறா ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறுதலா ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வக்ரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இந்த வக்ரம் அப்படிங்கிறது நார்மலா இந்த பசங்க ரொம்ப மேல கீழே கீழே குதிச்சு கையை காட்டி காலை ஆட்டி இது மேல தூக்கி பண்றது எது ரொம்ப வக்கரமா பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வழக்கத்து மாறுதலா ஏதாவது நடந்தா. அப்போ இந்த வக்ர கதியில இருக்கிற கோள்கள் என்ன பண்ணும்? அப்போ இந்த வக்ர கதியில இருக்கிற கோள்கள் அப்ப என்ன பண்ணும்? சுறுசுறுப்பா இருக்கும். சுறுசுறுப்பா இருக்கும். ஓகே, நீங்க தான் முதல் தடவை அதை சொல்லியிருக்கீங்க. வித்தியாசமா சிந்திக்க தோணும். வெரி நைஸ். இதுவும் ரொம்ப வித்தியாசமா நீங்க எனக்கு பதில் கொடுத்திருக்கீங்க. மத்தது வேற ஏதாவது பதில்? வேற என்ன நினைக்கிறீங்க? எதையாவது செய்யணும்னு தோணும். எதையாவது செய். என்னென்ன செய்ய தோணுதோ அதெல்லாம் செய்யணும். ஓகே, சோ ஆக்சுவலி எனக்கு வந்து மேபி இதுதான் முதல் பேட்ச் இவ்வளவு பாசிட்டிவா ஒரு வக்ரத்தை பத்தி நீங்க எனக்கு ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. சோ வெரி வெல் டன். அந்த விஷயத்துல பயங்கர பாசிட்டிவான அப்ரோச், ரொம்ப பிடிச்ச அப்ரோச். வக்ரகதி அப்படிங்கிறது வழக்கத்துக்கு மாறா. சோ வழக்கத்துக்கு மாறா இருக்கிறதுனால வழக்கத்துக்கு மாறா நமக்கு ஏதாவது வந்து இது பலன்கள் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு உண்டு. அண்ட் இந்த வக்ரகதியில இருக்கிற கோள்களை வச்சு கொஞ்சம் பயமும் உண்டாக்குவாங்க. ஓகே, நார்மலா இத வச்சு கொஞ்சம் பயமும் நமக்கு உண்டாகும். ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கா? பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னா இல்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் அப்படிங்கிறது இப்ப புரிஞ்சுக்கலாம். இப்ப கொஞ்சம் பிசிக்ஸ் வரப்போறோம். நம்மளோட புரிதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் பிசிக்ஸ கொண்டு வர போறோம். என்னது? இதோ ஒரே நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களோட நம்ம எல்லாரும் அழகா ஒரு கார்ல பயணிக்கிறோம். எல்லாரும் ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கோம். சோ இதுதான் நம்மளோட கார். ஓகே, நம்ம எல்லாரும் இந்த கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 40 டிகிரி, சரிங்களா? ஒரு 40 டிகிரி km/h நம்ம பாட்டுல இப்படி போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் முன்னாடி ஒரு பெரிய டேங்கர் ஒண்ணு போயிட்டு இருக்கு.
அவன் வந்து 30 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். எப்ப வானா நம்மளோட கார் இவனை ஓவர்டேக் பண்ணுமா? இந்த டேங்கரை ஓவர்டேக் பண்ணி நேர போகிறதுக்கு வாய்ப்பு உண்டா? நிச்சயமா உண்டு. உண்டு. அப்படி நம்ம போறச்சே நம்ம திரும்பி பார்த்தோம்னா இந்த இந்த டேங்கரோ இந்த கண்டெய்னரோ எப்படி போற மாதிரி இருக்கும் நமக்கு? நீங்க நமக்கு அவனை ஆப்போசிட்டா தாண்டி போகும். போறது நமக்கு ஆப்போசிட்டா போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பின்னாடி போற மாதிரி தோணும். கரெக்டா? சோ அவன் ஆக்சுவலான பின்னாடி போறானா? இல்ல, அவன் அவனோட அவனும் முன்னாடி தான் திசையில போயிட்டு இருக்கான். போறான். நம்மளும் நேரதான் போறோம். ஆனா பாக்குறச்சே எப்படி தோணும்? அவன் பின்னாடி வர மாதிரி தோணும். கரெக்ட்? நம்ம ட்ரெயின்ல எல்லாம் பாத்துருக்கோமா? இது ட்ரெயின்ல போறச்சே வெளியில பார்த்தா எல்லாம் அந்த மரங்கள், மலைகள், வீடுகள் எல்லாம் பின்னாடி போற மாதிரி இருக்கும். கரெக்ட்? இதுக்கு சின்ன ஒரு கான்செப்ட் இருக்கு. பிசிக்ஸ்ல ரிலேட்டிவ் மோஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ 2 வஸ்துக்கள் அவங்க ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த வஸ்துவோட ஸ்பீடு 2 வேற வேற ஸ்பீட்ல போயிருந்தாங்கன்னா அவங்களோட திசைய வந்து அந்த ஸ்பீடை வச்சு பார்ப்போம். அவன் எந்த திசையில மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஸ்பீடை வச்சு நமக்கு ஒரு புரிதல் வரும். அதுதான் லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஆர் ரிலேட்டிவ் மோஷன். சோ இந்த கான்செப்ட் வச்சுதான் ஆக்சுவலி வக்ரகதியும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஞாபகம் இருக்குங்களா? நான் சொன்ன மாதிரி சூரியன் வந்து இந்த இடத்துல சென்டர்ல இருக்கான். அண்ட் இவனை சுத்தி எல்லா கோள்களும் ஒரு அவங்களோட பாதையில சுத்திட்டு வருது. நான் சொன்னேன் இல்லையா? சோ இப்ப ஏதாவது ஒரு தருணத்துல நம்மளோட பூமி வந்து ஏதாவது ஒரு கோலை வந்து ஓவர்டேக் பண்ணிச்சுன்னா இந்த கோல் வந்து இப்படி பின்னாடி போய் முன்னாடி வர மாதிரி இருக்கும். ஆனா நிஜத்துல அப்படியா இருக்கு? அப்படி நடக்காது. அது பாட்டுக்கு போறது. ஆனா நம்ம பூமியிலேன்னு பார்த்தா அது என்னவோ பின்னாடி போய் ஃப்ரண்ட்ல இப்படி வர மாதிரி தோணும். ஆனா அது நடக்காது. அது லா ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன். இப்போ இதனால என்ன வந்து நடக்கும் நம்ம வாழ்க்கையில? இதனால நமக்கு ரிவர்ஸ்ல வந்து ஏதாவது பலன்கள் வருமா? அப்ப சனி வக்கரமா இருந்தா என்ன ஆகும்? இப்ப சனியோட அத்தனை பலன்களும் வக்கரமா வருமா நம்ம வாழ்க்கையில? எல்லாம் ரிவர்ஸ்ல வருமா? நமக்கு வர வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு போயிடுமா சனி? அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இப்ப இந்த டேங்கரை நம்ம ஓவர்டேக் பண்றோம் இல்லையா? நம்ம ஓட்டிட்டு போறோம். அப்படியே ஃபாஸ்டா ஓட்டிட்டு போயிடுவோமா அந்த டேங்கரை தாண்டி? இல்ல எப்படி போவோம்? அப்போ அந்த டேங்கரை தாண்டி போறச்சே எப்படி பார்ப்போம்? என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? நீங்க வண்டி ஓட்டின்னு போறீங்க. பக்கத்துல எதையோ ஓவர்டேக் பண்ணும். நீங்க எப்படி போவீங்க? ஓவர்டேக் பண்ணிட்டு போவீங்க. என்னெல்லாம் பண்ணுவீங்க? என்னெல்லாம் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஹார்ன் அடிப்பீங்க. ஓகே. அப்புறம் டேங்கர் லாரிக்காரனுக்கு தம்ஸ் அப் காமிப்போம். தம்ஸ் அப் காமிப்பீங்க. ஓகே. அடுத்து வேற என்ன பண்ணுவீங்க? வேற என்ன பண்ணுவீங்க? தாண்டுற வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? கான்ஷியஸா போயிட்டே இருப்போம். கான்ஷியஸா. வெரி குட். அந்த ஒரு வார்த்தை. அப்புறமா சோ இது நீங்க தாண்டி போறச்சே என்ன பண்ணுவீங்க? உங்களோட கண்ணு ஒண்ணு அந்த பக்கம் இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்? அவன் உள்ள வரானா? அவன் ஸ்பீட ஏத்துறானா? இல்ல நம்ம போய் அவனை மோதுற மாதிரி இருக்கா? நம்ம லேன்ல போயிட்டு இருக்கோமா? அவன் அவனோட ஸ்பீட்ல இருக்கானா? இந்த விஷயங்கள்லாம் நம்மளோட மனசுல ஓடிட்டு இருக்கும். அவங்க மேல ஒரு கண்ணு இருந்துட்டே இருக்கும். அப்போ உங்களோட எந்த பிளானட்ஸ், எந்த கோள்கள் வக்ரகதியில இருக்கோ அது என்ன சொல்றது? என்ன கொஞ்சம் கவனி, என்ன கொஞ்சம் கவனி அப்படின்னு இந்த கோள்கள் சொல்றது. அப்ப என்ன ஆகும்? உங்க வாழ்க்கையில ஒண்ணு மாத்தியோட சேலஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். அந்த கோல் சார்ந்த சேலஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் அந்த கோல் வந்து என்ன கவனி, என்ன பாரு, இந்த விஷயத்த பாரு, இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த ரெட்ரோகிரஷன். ரெட்ரோகிரஷன் அப்படிங்கிறது வந்து பயப்படக்கூடிய விஷயம் இல்ல. ஆனா நிறைய சேலஞ்சஸ் வரும். ஏன்னா அந்த கோல் வந்து நம்ம கிட்ட இருந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த கோலுக்கு. நீ என்ன கவனிக்கணும், என்னை பத்தி ஒரு புரிதல் உண்டாக்கு, உன் வாழ்க்கையில வந்து என்ன பத்தின ஒரு புரிதலோட நீ நடந்துக்கோ அப்படின்னு அந்த கோல் சொல்றது. அப்போ உங்களோட சார்ட்ல எத்தனை பேர்கிட்ட உங்க சார்ட் உங்க முன்னாடி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் உங்களோட சார்ட்ல ஆஸ்ட்ரோசைட் சார்ட்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ரிக் சைன் வந்து உங்களோட ரெட்ரோகிரேட் பிளானட்ஸ் பக்கத்துல இருக்கும். இதுதான் ரெட்ரோகிரேடோட ஒரு சிம்பிள். இந்த ஆஸ்ட்ரிக் சைன் இருக்கிற எல்லா பிளானட்டுமே ரெட்ரோகிரேட்.
சோ உங்க வாழ்க்கையில வந்து எத்தனை பிளானட்ஸ் ரெட்ரோகிரேடா இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். எத்தனை கோள்கள் இந்த மாதிரி வக்ரகதியில இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங். ஓகே, யாரோட ஜாதகமான கையில இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லுங்களேன். ஏதாவது ஒன்னோ ரெண்டு பேரை சொன்னீங்கனாலும் நல்லா இருக்கும். சனிங்கிற கிரகம் இருக்கு மேடம் எனக்கு அரவிந்த் மாடம். சனி இருக்கா? ஆமாம். ஓகே, இந்த இடத்துல எல்லாரும் ஒவ்வொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ராகு கேது எல்லாரோட ஜாதகத்துல வக்ரம் தான். எல்லாரோட ஜாதகத்திலும் ராகு கேது வக்ரம் அப்படின்னா ரெண்டு கோள்கள் வக்ரத்துல இருக்கு நம்ம எல்லாருக்குமே. அது தவிர வேற எத்தனை இருக்கு சொல்லுங்க. சோ இதையும் சேர்த்து டோட்டல் சொல்லுங்க எனக்கு. உங்க கையில இருந்ததுன்னா இதையும் சேர்த்து டோட்டல் சொல்லுங்க எனக்கு. 3 கிரகம். 3. மத்தவங்க எல்லாம் யாரானா இருந்தா இன்னும் ஒருத்தங்க உங்க கையில சார்ட் இருந்தா எனக்கு சொல்லுங்க. ஜூபிட்டர் வெரி குட். அப்புறம் ராகு கேது அது மட்டும் தான். அப்ப ராகு கேது வந்து எல்லாரோட சார்ட்லயும் இருக்கிறதுனால உங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பா. ஓகே, மத்தவங்க யார்கிட்டயானா இருக்கா சார்ட் ஷேர் பண்றீங்களா? வேற யார் சார்ட்னா இருக்கா பாருங்க, பார்த்து சொல்லுங்க எனக்கு. ராகு கேது என்ன சொல்றீங்க? ராகு கேது எல்லாரோட ஜாதகத்திலயும் வக்கரமா தான் இருக்கும். சோ நீங்க அந்த ஸ்டார் இல்லையே. அது இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, பிகாஸ் எல்லாரோட ஜாதகத்திலயும் அது ரெட்ரோகிரேட். ஓகே, சோ அது இல்லனா கூட ரெட்ரோகிரேட். ஓகே ஓகே ஓகே. மத்தவங்க எல்லாம் சொல்லுங்க. யாரெல்லாம் வந்து ரெட்ரோகிரேட்ல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை இருக்கு ரெட்ரோகிரேட்ல? சரி, இந்த பாயிண்ட்ல இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட சார்ட் பாத்தீங்கன்னா கூட இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். 6 இல்ல அதுக்கு மேல இருக்கிற கோள்கள் ரெட்ரோகிரேடா இருந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 6 கோள்கள் ரெட்ரோகிரேட்ல இருந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. டெய்லி பார்ட்டி தான். 6 கோள்கள் உங்களை சுத்தி நின்று என்ன பாருன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கை. பயங்கர ஹாப்பனிங்கான ஒரு வாழ்க்கையா இருக்கும். சேலஞ்ச் மேல சேலஞ்ச். சோ இது முடிக்கிறதுக்குள்ள வேற ஏதாவது வந்து நிக்கும், இது முடிக்கிறதுக்குள்ள வேற ஏதாவது வந்து நிக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருப்பீங்க. ஆனா அதோட சேர்ந்து ஒரு அழகான விஷயம், நீங்க எல்லாம் ஓல்ட் சோல்ஸ்னா என்னது? மோட்சத்துக்கு கிட்ட போற சோல்ஸ். நீங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு சோல். நீங்க அதுக்கு கம்மியா இருந்து இது மாதிரி 1, 2 எல்லாம் இருக்கீங்கன்னா ரொம்ப நியூ சோல்ஸ். உங்களுக்கு எல்லாம் நிறைய டிராவல்ஸ் இருக்கு. சோ நிறைய அனுபவங்கள் காத்துன்னு இருக்கு உங்களுக்கு எல்லாம். அந்த அளவுக்கு பயங்கர சேலஞ்சிங் எல்லாம் இருக்காது. ஜாலியா லைஃப் வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளா போயிட்டு இருக்கும். அதுதான் ரெட்ரோகிரஷனோட ஒரு புரிதல். வேற ஒண்ணுமே இல்ல, பயப்பட வேண்டியது இல்ல. உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டா வரும், அப்படியே ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவா வரும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் அந்த கோள்கள் மேல நீங்க கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கணும். என்னோட ஜாதகத்துல எனக்கு 7 ரெட்ரோகிரேட் பிளானட்ஸ் இருக்கு. ராகு கேது சேர்த்து எனக்கு 7 ரெட்ரோகிரேட் பிளானட். என்னோட எல்லா லைஃப் போர்சஸும் ரெட்ரோகிரேட்ல தான் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, முக்கியமான கோள்கள் அது லைஃப் போர்சஸ் யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ 3மே ரெட்ரோகிரேட்ல இருக்கு. அதை தவிர சாட்டர்னும் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கலாம், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். பயங்கர பிஸி. சோ நான் ஏதாவது ஒண்ணு நினைப்பேன், இன்னைக்கு உட்கார்ந்து இதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள இன்னைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, இன்னைக்கு ஓடு சாட்டர்ன் ஆனா அவனோட வேலையை நல்லாவே என்னோட வாழ்க்கையில நான் பார்ப்பேன். சோ அதனால உங்களோட வாழ்க்கையும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா அப்படின்னா நிறைய ரெட்ரோகிரேட் பிளானட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? எஸ், மத்தவங்களா இருக்கீங்களா? மத்தவங்களா அட்லீஸ்ட் ஒரு தம்ஸ் அப் கொடுங்களேன். ஒருத்தரும் போட்டோ காமிக்க மாட்டாங்களா? ஆமா, போட்டோல இவங்க மட்டும்தான். மத்தவங்க எல்லாம் எனக்கு வந்து இன்னைக்கு பதிலும் இல்லை. எஸ், ஓகே, வெரி குட், தேங்க்யூ பார்த்திபன் சார். இனி மத்தவங்க எல்லாம் இருக்காங்களா? சேகர் சார், கோகுல் சார், சண்முகம் சார் இருக்கீங்களா எல்லாரும்? இது சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா இல்ல அப்படியே எல்லாமே இருக்குமா? எது சார்? வக்கரன்றது சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா இல்ல ஒரே டைம் அப்படியே இருக்குமா? ரெட்ரோகிரேடா வரலாம், அந்த பாயிண்ட்க்கு வரலாம். இப்போ வரேன். சோ நேத்திக்கு உங்களோட ஜாதகம் நான் என்னன்னு சொன்னேன், உங்களோட பிறக்கிற சமயத்துல ஒரு போட்டோகிராஃப்.
கரெக்ட்? அந்த போட்டோகிராஃப் எடுத்து வச்சாச்சு. சோ உங்களோட இந்த ராசிகள், உங்களோட கோள்கள் என்னவா இருக்கு? அது உங்களோட எனர்ஜி ஸ்டாம்ப், உங்களோட ஆற்றல் மேல ஒரு என்ன சொல்றது ஸ்டாம்ப், நம்மளோட போஸ்டல் ஸ்டாம்ப் மாதிரி ஒரு எனர்ஜி ஸ்டாம்ப். இது வந்து உங்க வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் வராது. இந்த கோள் எங்க இருக்கும், எந்த கோள் ரெட்ரோகிரேடோ அது அப்படியேதான் இருக்கும். ஆனா அதெல்லாம் எப்படி நம்ம வந்து சமாளிச்சுட்டு இந்த நம்ம முன்னேற போறோம், அதெல்லாம் எப்படி சமாளிச்சுட்டு இந்த ஆற்றல் எல்லாம் நமக்கு சாதகமா மாத்த போறோம், அதுதான் இந்த ஆஸ்ட்ராலஜி நமக்கு கத்துக் கொடுக்கும். சோ ஜோதிடத்தால என்ன கத்துக்கலாம், எப்படி இந்த ஆற்றலை நமக்கு சாதகமா கொண்டு வரலாம். அது எந்த மாற்றலும் இல்ல. இது லிட்டரலா எப்படின்னா, நீங்க பிறக்கடிச்சு இந்த கோள்கள் எல்லாம் உங்களை சுத்தி நிக்கிறது. சுத்தி நின்று என்ன சொல்றது, வந்துட்டியா, வா 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 வா, இதுக்கு மேல உனக்கு இருக்கு பார், இவ்வளோ இனிமேல் பாரு எங்களோட ஆட்டத்தை நீ பாரு. எங்க காலேஜ்க்கெல்லாம் போனா ரேகிங் பண்ணுவாங்களா உங்க சீனியர்ஸ் எல்லாம்? அந்த மாதிரி உங்களோட கோள்கள், உங்களோட சீனியர்ஸ், அவங்க எல்லாரும் உங்களை சுத்தி வா 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 பாத்துக்கலாம் அப்படின்னு உங்களை இன்வைட் பண்றாங்க பூமியில. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட சீனியர்ஸ பார்த்து என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம் உங்க சீனியர்ஸ்க்கு? நீங்க ரேகிங் பண்ணிச்சு உங்க சீனியர்ஸ்க்கு என்ன சொல்லிருப்பீங்க? நண்பன் பாத்தீங்களா என்ன சொல்லுவான்? தலைவா யூ ஆர் கிரேட், அவ்வளவுதான். உங்க கோள்களை பார்த்து தலைவா யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போங்க, அவங்க கிட்ட அவங்கள புரிஞ்சுக்கோங்க, அவங்க கிட்ட சரண் அடைஞ்சிடுங்க. அவங்க பாத்துப்பாங்க, அவங்கள உங்க ரேகும் பண்ணுவாங்க, அவங்கதான் உங்களுக்கு அதுக்கு ஏத்த பதிலும் சொல்லுவாங்க. அவங்கதான் உங்க கோள்கள். அதனாலதான் நான் சொன்னேன், கோள்களை எவ்வளவுக்கு எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட வாழ்க்கை உங்க கையில. சோ இந்த பாயிண்ட்ல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். யாருக்கான வாட்டர் வேணும்னா வாட்டர் குடிச்சுக்கோங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் பிரேக் தான். நீங்க சொல்றதுக்கு முன்னாலே காப்பி குடிச்சாச்சு. உங்களுக்கு வந்துருது, எனக்கு வரலையே, எனக்கு தண்ணி தான் இருக்கு டேபிள்ல. சோ மத்தவங்க எல்லாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நான் புரிதல் அரவிந்த் சார். ஓகே சொல்லுங்க மேடம். வெரி குட். 5 கோல், வெரி குட். அது யுரேனஸ் நெப்டியூன் இதெல்லாம் பார்க்காம இருக்கேன். ஓ, அது எப்பவுமே எடுத்துக்கணுங்களா கணக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே கண்டிப்பா. ஓகே, இந்த இது வரைக்கும் நம்ம படிச்சது வரைக்கும் நம்மளோட சால்சா அப்ரோச் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? சூப்பர். பிடிச்சிருக்கா எல்லாருக்கும்? எனக்கு இப்ப எல்லாரோட ஆன்சர்ஸும் வேணும். 20 செகண்ட் வாட்டர் பிரேக் தான். நம்ம வந்து பேசலாம். சோ எல்லாரோட ஆன்சர்ஸும் எனக்கு வேணும். சொல்லுங்க, பிடிச்சிருக்கா இது வரைக்கும் சால்சா மெத்தட் உங்க எல்லாருக்கும்? நல்லா இருக்கு. தேங்க்யூ அரவிந்த் சார், தாமோதர் சார். மத்தவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன ஆச்சு? சண்முகம் சார் உங்களை டிவிலயே உங்களை கேமரால பாக்கவே இல்லையே. நேற்று ஃபுல்லா இருந்தீங்க, இன்னைக்கு பிஸியா இருக்கீங்களா? ஓகே. ஹாய் சார். ஹாய். பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு, உங்களால பார்த்து பேசுறதுல அது ஒரு தனியா இருக்குல்ல. இன்னைக்கு பாலாஜி சார் ஃபுல்லா இருக்காங்க, முருகேசன் சார் ஃபுல்லா இருக்காரு, பார்த்திபன் சார் இருக்காரு, தாமோதர் சார் இருக்காரு. எவ்வளவு நல்லா இருக்கு எல்லாரையும் பார்த்து பேசுறதுக்கு. மத்தவங்களும் அப்பப்ப வாங்கல, நல்லா இருக்கும் உங்களை எல்லாரையும் பாக்குறதுக்கு கூட. சோ இப்போ சால்சா பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவா. சால்சா மெத்தட்னா என்ன, இதுல நீங்க படிக்கணும்னா என்ன மாதிரி படிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவா. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். சோ சால்சா மெத்தட் அப்படின்னா நேத்திக்கே பார்த்தோம். என்னது சால்சானா? சிம்பிள் ஆஸ்ட்ரோனாமிக்கல் லாஜிக்கல் சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜி. சோ இந்த சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜில நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, எந்த விஷயம் நம்ம படிச்சாலுமே அதுக்கு ஒரு புரிதல். எந்த மாதிரி ஒரு புரிதல்? வைஞானம் சார்ந்த ஒரு புரிதல், எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக். அந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதில் நம்ம இந்த சால்சா மெத்தட்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நம்ம எப்பவுமே ஜோதிடத்தை கையாளுறச்சு ஒரு முக்கியமான புரிதல் என்னன்னா, நம்ம வாழ்க்கைக்கு இது எப்படி உதவும், நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி சீரமைச்சுக்கலாம், நம்ம வாழ்க்கையில இது எப்படி ஒரு வழிகாட்டுதலா மாறலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான புரிதல். அது சால்சா உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். அதே மாதிரி சால்சா அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கை உங்களோட கையில அப்படிங்கிற ஒரு கான்செப்ட அழகா சொல்லித்தரும். நீங்க கோள்களை புரிஞ்சுக்க உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற தேர்வுகள் மாறுபடும். அண்ட் உங்களோட ஆளுமையிலும் ஒரு மாற்றல் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம்.
சோ இதனால உங்க வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். சால்சால நிறைய ரெமெடிஸ் இருக்கு. நிறைய ரெமெடிஸ், ஆனா எல்லாமே ஈஸியா நீங்க பண்ணக்கூடிய ரெமெடிஸ். உங்களுக்குள்ள சில மாற்றங்களை கொண்டு வந்தா உங்க கோள்களை ஆக்சுவலா உங்களோட உங்களுக்கு சாதகமா மாத்திட்டு அதனோட உடனே அதனோட ஆற்றலையும் நீங்க உணர ஆரம்பிக்கலாம். இதுதான் சால்சா மெத்தட். இதை தவிர்த்து நம்ம சால்சால நட்சத்திரங்களை பத்தியும் படிப்போம். ஏன்னா நட்சத்திரங்கள் தான் உங்களோட இமோஷன்ஸ், தட் இஸ் உங்களோட உணர்வுகள், அதனோட ஒரு புரிதலை கொடுக்கும். அண்ட் அதை படிச்சீங்கன்னா முழுமையா உங்களோட பர்சனாலிட்டி ஒரு ஆளுமையை பத்தி ஒரு புரிதல் வரும். அண்ட் உங்களோட தேர்வுகள்ல வந்து நீங்க அழகா ஒரு மாறுதலை கொண்டு வரலாம். சோ சால்சால வந்து இதுதான் அதனோட சிறப்பம்சம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் பார்ப்போம். அரவிந்த் சார், இது நீங்க சொன்னதுக்காக இந்த பாயிண்ட் வந்து நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். அரவிந்த் சார் வந்து அவர் எவ்வளவு ஜூபிட்டர் வந்து எப்படி அவரோட வாழ்க்கையில அவர் பாக்குறாரு. சோ yellow கலர் பிடிக்கும், நான் இந்த அட்மின்ல இருக்கேன். நம்ம எல்லாரோட கோள்களையும் ஒரு மூட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மூட் ஆஃப் த பிளானட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சால்சா கொண்டு வந்திருக்கு. உங்க எல்லாரோட ஜாதகத்துல உங்களுக்கு சாட்டர்ன் உங்களுக்கு சாதகமா இருக்கா, மீனிங் இப்போ அதனோட மூட் எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒரு புரிதல். ஜூபிட்டரோட மூட் எப்படி இருக்கு, இந்த மூட் என்ன பண்ணும்னா உங்க வாழ்க்கையில அதனோட ஆற்றலை கத்து கொடுக்கும். அந்த ஆற்றல் நம்ம புரிஞ்சிடணும்னா எப்படி அது நமக்கு சாதகமா மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கலாம். அது ஒரு கால்குலேஷன் தான். அது எப்படி கால்குலேட் பண்ணும் அதையும் நாங்க கத்து கொடுப்போம். சோ இது ஒரு என்ட்ரி லெவல் மட்டுமே. இது நம்ம இன்னைக்கு இந்த 3 நாள் ஒர்க் ஷாப் ஒரு என்ட்ரி லெவல் ஒர்க் ஷாப் தான். இதுக்கப்புறம் 6 லெவல் ஆஃப் லேர்னிங் இருக்கு. சோ அந்த 6 லெவல் ஆஃப் லேர்னிங் என்னது அப்படிங்கறத உங்களை நாளைக்கு நான் முழுமையா சொல்லித்தரேன். பட் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அட்லீஸ்ட் என்ன இருக்கு தெரிஞ்சுக்கலாம், சால்சா பத்தி படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? எத்தனை பேருக்கு இங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு இத கத்துக்கலாம், அப்ப ஈஸியா இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியமும் வந்திருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். முத்துகிருஷ்ணன் சார், தேங்க்யூ. எத்தனை பேர் இதுக்கு வந்து அது இதுவாவும் இருக்கு, ஈஸியாவும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஈஸியாவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாலாஜி சார், என்ன ஈஸியா இருக்கு? ஈஸியா இருக்கு. வெரி குட், தேங்க்யூ. சோ இதனோட புரிதல் நான் உங்களுக்கு நாளைக்கு தரேன். அண்ட் நாளைக்கு உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் நான் வந்து எவ்வளவு என்ன உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம், நீங்க வந்து ஏதாவது கெஸ் பண்ணிக்கலாம், பார்க்கலாம். இது ஒரு சின்ன கெஸ் கேம் விளையாடலாம். நம்ம அதுக்கப்புறம் அடுத்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட பொறுத்து முன்னாடி சின்ன கெஸ் கேம் விளையாடலாம். ஒரு 6 லெவல், ஒரு 6 மாசம் நீங்க படிக்க போறீங்கன்னா எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா ஒரு பால் பாக் ஃபிகர். நான் வந்து ரெக்கார்டிங் வேணா ஸ்டாப் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாமா, இல்ல சும்மா கெஸ் பண்ணி பாக்குறீங்களா, இல்ல யோசிச்சு வச்சு எண்ட் ஆஃப் த ஃபிகர் சொல்றீங்களா? ஓகே, வெரி குட். Okay, all right. Any guess? Any guess? Okay. 6 levels of learning and 6 மாசம். அதை பேஸ் பண்ணி ஓகே பாப்போம். சரி, உங்களோட அரவிந்த் சார் வந்து கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி உங்களை ஒரு 12K, ஆனா இது வந்து 12K குள்ளதான் இருக்கும். அண்ட் இல்ல 12K குள்ளதான் இருக்கும். நீங்க ஏன்னா இந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்கும். 12K குள்ளதான் இருக்கும். 12,000 மேல 12,000 குள்ள இருக்கும். முழு கோர்ஸ் 12,000 குள்ள இருக்கும். தட் இஸ் 6 மாசத்தோட கோர்ஸ். எல்லாமே வந்து லைவ் கிளாஸஸ் தான். சோ என்ன அப்படிங்கறத டீடைல்ஸ் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். அண்ட் நாளைக்கு இதனோட டீடைல்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறம் உங்களோட ஜேர்னி எப்படி எங்களோட கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அதுக்கு முன்னாடி லெட் அஸ் கோ அஹெட் அண்ட் இன்னைக்கு மீதி என்ன கான்செப்ட் இருக்கு அப்படிங்கறத பார்த்து புரிஞ்சுக்கலாம். ரெடியா இருக்கீங்களா மீதி கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு? ஓகே, சோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இதனோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஓகே, ரெடியா இருக்கீங்களா? இப்போ நான் இந்த ஏரியா மாத்திரம் இரேஸ் பண்ணிடுறேன். இந்த பார்ட் மாத்திரம் நான் ரப் பண்ணிடுறேன். அண்ட் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எல்லாம் கொஞ்சம் கேட்கலாம். ஒரே ஒரு டவுட் தான் மேடம். சொல்லுங்க மேடம். இப்போ அந்த சூரியன் கிட்ட அஸ்தமனம் ஆகுன்னு சொன்னீங்கல்ல? எஸ் எஸ். அதுல வந்து லக்னம், ராகு, கேது அவ்வளவுதானுங்களா? ஜூபிட்டர், சாட்டர்ன், ஜூபிட்டர், சனி, அந்த இந்த 5 பிளானட்ஸ் மட்டும் தான். 5 தான்.
ஓ சரி ஓகே மேடம் தேங்க்யூ. அதுதான் எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? ஏன்னா அந்த கிராவிடேஷனல் புல் சொல்றோம் இல்லைங்களா, அந்த புவி ஈர்ப்பு தன்மை, அதுக்காக தான். ஓகே தேங்க்யூ. சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இடங்கள் பத்தின ஒரு இன்னொரு புரிதலுக்குள்ள நம்ம போறோம். ஓகேயா? இடங்கள் பத்தின இன்னொரு புரிதலுக்குள்ள போறோம். நான் என்ன பண்றேன், இன்னொரு பக்கத்துல இன்னொரு ஜாதகத்தை வரைஞ்சிக்கிறேன். இந்த ஜாதகம் வெறும் இதனோட அப்படியே இதுதான் காப்பி தான். இந்த இருக்கிற பக்கத்துல இருக்கிற காப்பி. இப்ப இடங்களை பத்தின ஒரு புரிதல், இடங்களை பத்தி ஏதாவது ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கா? இடங்கள் பத்தின ஒரு புரிதல் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? எந்த இடங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும், எது வந்து ஏதாவது வந்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற ஏதாவது இருக்கா? ஏதாவது எல்லா புரிதல் இருக்கா? இடங்களும் நல்லது பண்ணும் கெட்டது பண்ணும். எல்லாமே நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். ஓகே, வேற என்ன? பெங்களூர்ல போய் பாரு, நகாஸ் பட்டையை கிளப்பிட்டு 50 ரூபா கிராம். ஓகே, கிராம் கணக்கு இல்லாம வெறும் 50 ரூபா. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? $10 மட்டும் நம்ம ஆளுல வச்சு போட்டு சார், நீங்க வந்து அங்க பேசுறீங்க. பெங்கால் இன்னைக்கு நேத்து கிடையாது. அவங்க பேரு கேலக்ஸி சார். உங்க பேர் என்னது? ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், குவிக்கா உங்களோட லக்னம் இதே மாதிரி இதேதான் நாம திருப்பி இங்க எழுத போறோம். இப்ப இடங்களை பத்தின ஒரு புரிதலை நம்ம உண்டாக்கிக்க போறோம். எனக்கு இதுக்கு வந்து டிகிரிஸ் வேண்டாம், கடகடன்னு வெறும் கோள்களை மாத்திரம் எழுதிட்டு வரேன். இங்க என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சனியும் யுரேனஸ். அடுத்தது இங்க என்ன இருக்கு எனக்கு? நெப்டியூன். அடுத்தது இங்க என்ன இருக்கு? அதுக்கு தான் நாங்க டை பக்கமே போறதில்ல, ஒன்லி ஆன்டிக்கு கை வேலையோட சரி. சார், உங்களை நீங்க மியூட்ல வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஜூபிட்டர். இங்க வந்து என்ன இருக்கு? மூன். அடுத்தது இங்க மெர்க்குரி, வீனஸ். அப்புறம் அப்புறம் இப்படி ராகு, கிருஷ்ணர் இப்படி ராகு வந்துருச்சு. பட் ரேட் மிஷினே நகாஸ் போடுதில்ல இப்போ. சரிங்களா சார்? ப்ளீஸ் உங்களை மியூட்ல வச்சுக்கோங்க சார். அப்புறம் இங்க வந்து என்ன இருக்கு? ராகு, சூரியன், மார்ஸ். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இடங்களை பத்தின ஒரு புரிதல் உண்டாக்கிக்க போறோம். சோ இந்த இடங்களை பத்தின ஒரு புரிதலுக்கு ஒரே நிமிஷம் நான் என்ன பண்றேன், எல்லாரையும் கொஞ்சம் மியூட்ல போட்டு, ஒரே நிமிஷம் எல்லாரையும் மியூட்ல போட்டு. 30 வருஷம் ஆச்சு. அவன் மட்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு 2 கிராம் கோல்டுல எவ்வளவு பெரிய செலவு வச்சு. அரவிந்த் சார், நான் தான் அரவிந்த் சார் கிளாஸஸ்ல எடுப்பேன், உங்களுக்கு நான் தான் எடுப்பேன். சோ ஓகே, திருப்பி போயிடலாம். என்னோட தாட்ஸ் கொஞ்சம் அப்படி போயிடுச்சு. ஒரே செகண்ட். ஓகே, சோ இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த எல்லா இடங்களுக்கும் ஒரு நம்பர் போட போறோம். சோ இந்த நம்பரிங் வந்து எப்படி போட போறோம்? இங்க இருந்து முதலாம் இடம் ஆரம்பிக்கிறது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்க இருந்தா முதலாம் இடம் ஆரம்பிக்கிறது. இது வந்து 2, இது வந்து 3, இது 4, இது 5, இது வந்து 6, இது 7, 8, 9, 10, 11 அண்ட் இங்க வந்து 12. சோ இந்த இடங்கள்ல இந்த பக்கம் பாருங்க, அதே மாதிரி 1 இந்த இடத்துல வந்து 2, இது 3, 4, 5, இது வந்து 6,
7 இங்க 7 8 அப்புறம் 9 10 11 and 12. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு கதையை கேட்க போறோம். ஓகேயா? இன்னைக்கு கதையில யாரெல்லாம் வர போறா, யாரெல்லாம் நம்ம பார்க்க போறோம்? இன்னைக்கும் நம்ம கோள்களை தான் பார்க்க போறோம். நான் சூரியன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு சூரியன் என்ன? அவன் வந்து ஒரு அப்பா. இன்னைக்கு சூரியனோட ரோல் வந்து அப்பா. அப்ப சந்திரன் யாரா மாறுவாங்க? அவங்கதான் அம்மா. அதுக்கப்புறம் நமக்கு வந்து மார்ஸ். மார்ஸ் அப்படிங்கன்னா உங்களோட கூட பிறந்தவங்க, அப்பா சாரி அண்ணா தம்பி அக்கா தங்கை இவங்களெல்லாம் பாக்குறது வந்து மார்ஸ வச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் நம்ம மெர்க்யூரி. மெர்க்யூரி அப்படிங்கிறது உங்களோட சித்தப்பா பெரியப்பா மாமா இவங்களெல்லாம் நீங்க பார்க்கலாம். இவங்கள வச்சு சித்தப்பா சித்தி மாமா மாமி இவங்கள எல்லாரையும் இதுல பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது மார்ஸ் வீனஸ். இப்போ வந்து வீனஸோட ரோல் மாறவே மாறாது. வீனஸ் வந்து எப்பவுமே பார்ட்னர் தான். வீனஸ் வந்து உங்களோட ஸ்பௌஸ், உங்களோட பார்ட்னர், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், உங்களோட வைஃப் எல்லாமே உங்களோட வீனஸ் மாறாது. உங்க வாழ்க்கையில உங்க வீனஸ் யாரு அப்படிங்கறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணும். நீங்க யாரோட இமோஷனலி கனெக்ட் எக்ஸ்கியூஸ் மீ நீங்க யாரோட இமோஷனலி கனெக்டடா இருக்கீங்களோ அவங்கதான் உங்களோட வீனஸ். சோ வீனஸ். வேற யாரு இருக்கா அடுத்தது? எக்ஸ்கியூஸ் மீ வீனஸ். அப்புறம் எந்த கோள் இருக்கு? ஜூபிட்டர். எக்ஸ்கியூஸ் மீ ஜூபிட்டர் வந்து உங்களோட குரு. இல்ல உங்க பசங்களை கூட நீங்க ஜூபிட்டர் வச்சு பார்க்கலாம். உங்க பசங்களை கூட நீங்க ஜூபிட்டர் வச்சு பார்க்கலாம். இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? ஜூபிட்டர். அப்ப சனி யாரு? சனி வந்து எக்ஸ்கியூஸ் மீ சனி வந்து உங்களோட கூட வேலை செய்யறவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரையும் நீங்க சனி வச்சு பார்க்கலாம். ஓகேயா? சனி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ராகு யாரு? ராகு கேது. ராகு யாரு? ராகு வந்து உங்க அப்பா வழி தாத்தா பாட்டி. சோ அப்பா வழி தாத்தா பாட்டியை பார்க்கணும்னா ராகு பாருங்க. கேது வந்து உங்க அம்மா வழி தாத்தா பாட்டி. கேது உங்க அம்மா வழி தாத்தா பாட்டி. அண்ட் இங்க வந்து முக்கியமா லக்னம். லக்னம் அப்படிங்கிறது யாரு? அது நீங்க. லக்னம் அப்படின்னா நீங்க. அது உங்களோட ஆற்றல், உங்களோட ஒரு வாழ்க்கை எல்லாமே லக்னத்தை வச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ இங்க என்னெல்லாம் புரிஞ்சிருக்கும்? சூரியன் அப்படின்னா அப்பா, சந்திரனா அம்மா, செவ்வாய் வந்து உங்க கூட பிறந்தவங்க, புதன் வந்து உங்களோட மாமா மாமி அவங்க எல்லாரும், வீனஸ் வந்து உங்களோட பார்ட்னர் இல்லாட்டி உங்களோட ஸ்பௌஸ், அப்புறம் ஜூபிட்டர் உங்களோட குரு, கடைசியா சாட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ் லக்னம்ன்றது நீங்க. ராகு வந்து அப்பா வழி தாத்தா பாட்டி இந்த பக்கம், கேது அம்மா வழி தாத்தா பாட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கதையை கேட்கலாம். சோ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாரும் ரிலாக்ஸ்டா உட்காருங்க அண்ட் கதையை கேட்கலாம். சோ நேத்திக்கு சொன்ன மாதிரி ஒரு பையன், ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான். நேத்திக்கு ஒரு ராஜால இருந்து ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஒரு பையன். அவன் ஒரு 19-20 வயசு பையன். அவனுக்கு வந்து அவன் மாமா அப்படின்னா உசுறு. அவன் மாமானா அவனுக்கு உசுறு. அவன் மாமா என்ன பண்ணாலும், அவங்க மாமா என்ன பண்ணாலும் அவனுக்கு ஒரு இஷ்டம். அவங்க மாமா என்ன பண்ணாலும் இவனும் பண்ணணும்னு பார்ப்பான். அவங்க மாமா வந்து ஏதாவது படிச்சாங்கன்னா இவனும் அதே தான் படிக்கணும். அவங்க மாமா வந்து ஒரு இன்ஜினியர். சோ இவனும் வந்து நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படின்னு அவன் வந்து இன்ஜினியரிங் படிச்சான். இன்ஜினியரிங் படிச்சா மாத்திரம் இல்ல, நல்ல மார்க்ஸ்ல வந்து இன்ஜினியரிங் படிச்சான். ஸ்டேட் லெவல் ரேங்கும் வாங்கியாச்சு. சோ அந்த மாதிரி ஒரு ஆளு. பட் இந்த கதை நடக்கிற சமயத்துல அவர் இன்ஜினியரிங் முடிக்கல. அவங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாங்க. சோ இந்த பையனுக்கு வந்து அவன் மாமான உசுறு. அவனும் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தான். இந்த சமயத்துல என்னாச்சு? 18-19 வயசு பையன். சோ ஆப்வியஸ்லி அவனுக்கு ஒரு ஆசை. யார் மேல ஆசை? அவன் மாமா பொண்ணு மேல ஒரு ஆசை வந்தது அவனுக்கு. சோ அவனும் போய் அவன் கிட்ட சொன்னான், எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே
அந்த பொண்ணு எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு அவளும் சொன்னான். அப்போ கேட்கணுமா, இந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த சந்தோஷம், ஆஹா இனிமே வாழ்க்கையில நமக்கு எதுவுமே வேண்டாம், நமக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இந்த பையன் இருந்துக்கிடுச்சு. என்ன நடந்தது? 2 பேரும் ஹாப்பியா கொஞ்ச நாளைக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா ஊரெல்லாம் சுத்தி வந்தாங்க. அப்போ ஒரு நாள் மாமா வந்து இவனை கூப்பிட்டு விட்டாங்க, நீ வா உன்னோட பேசணும் அப்படின்னு. இந்த பையனும் மாமா தானே, சரி பரவாயில்ல போய் பேசலாம், அவனும் தைரியமா வந்துட்டான். அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் உட்காந்து வச்சாங்க. அங்க அந்த ரூம்குள்ள அவன் போனானா நடுவுல ஒரு சேர் இருக்கு. அவனை அங்க உட்காந்து வைக்க அவனை அங்க உட்கார சொல்லிட்டாங்க. அவனும் போய் உட்காந்துட்டான். சுத்தி பார்த்தான். அவன் அப்பா, அம்மா, அண்ணன், அப்புறம் மத்தவங்க நிறைய பேர், அவங்க சித்தப்பா சித்தி, இந்த மாதிரி நிறைய பேர், ஒரு 25 பேர் அந்த ரூம்ல நிக்கிறாங்க. அவனை நடுவுல உட்காந்து வச்சுட்டாங்க. எல்லாரும் அவனை சுத்தி நிக்கிறாங்க. அந்த பையன் கொஞ்சம் பயந்துட்டான். என்னடா இது, மாமா தானே பேசணும்னு கூப்பிட்டாங்க, இத்தனை பேர் நிக்கிறாங்களே, என்ன நடக்க போறதோ அப்படின்ற ஒரு சின்ன பயம். அப்போ அந்த மாமா வந்து கேக்குறாங்க, என்னடா இது, நான் கேட்டேன், நான் கேள்விப்பட்டேன், என்ன நடக்கிறது அப்படின்னா. எனக்கு புரியல. என்ன மாமா அப்படின்னு கேட்கறான். என்னமோ கேள்விப்பட்டேனே, உனக்கு என் பொண்ணு பிடிக்குமாமே, அப்படியா? ஆமா மாமா அப்படின்ட்டான். வேணா நம்பிக்கை இருக்கேன் மாமா மேல. அப்ப அந்த மாமா ஆரம்பிச்சு, உனக்கு என்னடா தகுதி இருக்கு, என் பொண்ணை வந்து நீ சொல்ற, என் பொண்ணை வந்து நீ வந்து காதலிக்கிறன்ற, என் பொண்ணு மேல நீ ஆசைப்பட்டு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டான். இந்த பையனுக்கு ஷாக். மாமாவை இப்படி பேசுறாரு, மாமாவை இப்படி சொல்றாரு அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. சின்ன பையனாச்சே, கொஞ்சம் கண்ணுல தண்ணியும் வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு கண்ணுல தண்ணியோட எல்லாரையும் சுத்தி சுத்தி பாக்குறான். அம்மாவை பாக்குறான், அம்மா வந்து திரும்பிக்கிறாங்க. அப்பாவை பாக்குறான், அப்பாவும் திரும்பிக்கிறாரு. அவன் தம்பி அண்ணனை பாக்குறான், உனக்கு வேணும், உனக்கு வேணும், இது நல்லா நடக்கட்டும் அப்படின்னு அவன் சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் சுத்தி பார்த்தா மத்தவங்க எல்லாம் நிக்கிறாங்க, எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. ஆனா அவன் கண்ணு யாரையோ தேடுறது. யாரு தேடலாம்? அவன் யார தேடிட்டு இருப்பான்? சாட் பாக்ஸ்ல போடுங்க, அவன் யார தேடிட்டு இருப்பாங்க? யார தேடுவான்? அந்த பொண்ணு. அவனும் அந்த கண்ணுல தண்ணியோட அந்த தழும்பிட்டு இருக்கு, அவன் தேடிட்டு இருக்கான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணும் கண்ணுல தெம்படல. கடைசியில ஒரு இடத்துல அவன் பாக்குறான், அவனும் பாக்குறான், அவளும் பாக்குறான். அண்ட் ஒரு விஷயம் அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா அவ என்ன பாத்துட்டா, இனிமேல் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சமயத்துல அந்த மாமாவும் இன்னும் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அவனும் இப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பையனும் அழறான் அழறான் அழறான், யாரான ஒருத்தவங்க வருவாங்களா அப்படின்னு யோசிக்கிறான். கடைசியில அந்த மாமா எல்லாம் திட்டி முடிச்சுட்டு அவரு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ மெதுவா இந்த பொண்ணு வந்து அவன் தோல்ல இப்படி கை வச்சு இப்படி இப்படி தட்டி காமிக்கிறது. இவன் எழுத்துக்கிறான். அவனுக்கு ஒரு ஆசைதான், அந்த பொண்ணாதான் இருக்கணும். அந்த பொண்ணு திரும்பி பாக்குறான், அவன் ஒரே ஆசையா பாக்குறான். அந்த பொண்ணுல மெதுவா கிட்ட வரா. ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற, இப்படி அழுது அமக்கலம் பண்ற, என்ன இருக்கு இல்ல போய், நான் இல்லைன்னா வேற யாரும், நீ இல்லைன்னா வேற யாரும், அவ்வளவுதானே, எங்க அப்பா சொல்ற மாதிரி கேளு அப்படின்னு அவளும் கலந்து போயிடுறா அந்த இடத்துல. அந்த பையனுக்கு என்ன பண்றது, அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம உருண்டு பிறண்டு அழ ஆரம்பிக்கிறான். அவளும் பாக்குறான், ஒத்துரு அவனை விட்டு 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 போய் அவன் தனியே ஆள அந்த ரூம்ல மாட்டிக்கிறான். அந்த நிலைமையில யோசிக்கிறான், ஏன்டா எனக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது, ஏன் வாழ்க்கையில மாத்திரம் எல்லாம் இப்படி தப்பு தப்பா நடக்கிறது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். சோ அவன் வாழ்க்கையில ஏன் அப்படி நடக்கிறது அப்படிங்கறத பாக்கலாமா? இப்போ நம்ம இந்த நம்பர் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா? சோ லக்ன ஜாதகத்துல நம்ம என்ன பண்ணுவோம், முதலாம் இடம் லக்னம் எங்க இருக்கோ அந்த இடத்துல போட்டோம், கரெக்டா? இப்போ நம்ம அடுத்த ஒரு ஜாதகத்தை நம்ம வரைய போறோம். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் நம்ம சந்திர ஜாதகம். இந்த சந்திர ஜாதகம் அப்படின்னா என்னது? இந்த சந்திர ஜாதகம் வந்து சந்திரன் வந்து முதல் இடத்துல கொண்டு வர போறோம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், சந்திரனை வந்து முதல் இடத்துல கொண்டு வரும். இது 5 கிடையாது, அப்போ இது வந்து 1 மாறும். இது 6 கிடையாது, இது வந்து 2 மாறும். இது 3, இப்படி எல்லாமே வேறுபடும். ஓகேயா? சோ சந்திர ஜாதகத்துல என்ன ஆகும், சந்திரன் எங்க இருக்கானோ அந்த இடத்துல இருந்து முதலாம் இடத்தை நம்ம எழுத ஆரம்பிப்போம். நான் இப்ப எல்லா இடங்களும் மாத்திட்டு வந்துடுறேன், அப்புறமா நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேயா? குவிக்கா நான் வந்து இடங்களோட சார்ட் மறைக்கிறது இதோ வர காமிக்கிறேன். நான் வந்து எழுதிட்டு உங்களுக்கு அதை ஷிஃப்ட் பண்றேன். இது வந்து 7
எனக்கு இல்லாட்டி எழுதுறதுக்கு இடம் இல்லை. சோ இது வந்து 8, இப்போ இது 9, 10, 11, 12. சரி, இப்ப இந்த 2 ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? உங்களோட லக்ன ஜாதகம் உங்க வாழ்க்கையோட நிஜத்தை காமிச்சு கொடுக்கும். இதுதான் ரியாலிட்டி. உங்க வாழ்க்கையில என்ன நடக்கிறது அப்படின்னு காட்டி கொடுக்கிறது தான் உங்களோட லக்ன ஜாதகம். உங்க சந்திர ஜாதகம் என்ன காட்டி கொடுக்கும்? உங்களோட மனசு. தட் இஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க வாழ்க்கைய பத்தின உங்களோட புரிதல், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க சந்திர ஜாதகம் காட்டி கொடுக்கும். ஓகேயா? சோ இப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு லக்ன ஜாதகத்தை வரைஞ்சி பக்கத்துலயே உங்க சந்திர ஜாதகத்தையும் வரைஞ்சுக்கணும். இதுல 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தை மார்க் பண்ணணும். 6ஆம் இடம், இங்க 6ஆம் இடம் எங்க இருக்கு? 6ஆம் இடம் எங்க இருக்கு? அதுல ஏதாவது கோல் இருக்கா சொல்லுங்க பாக்கலாம். ஏதாவது கோல் இருக்கா 6ஆம் இடத்துல? சொல்லுங்க. லக்ன ஜாதகத்துல முதல் இடத்துல உங்களுக்கு 3 இருந்ததுன்னா 2மே சேம் தான். அப்போ நீங்க நினைக்கிறதும் உங்க வாழ்க்கையோட நிஜமும் ஒன்னாதான் இருக்கும். சோ இதுதான் வந்து 6ஆம் இடம். ஓகேயா? இதுதான் 6ஆம் இடம் லக்ன ஜாதகத்துல. அதே மாதிரி இதுதான் 8ஆம் இடம் அண்ட் இதுதான் 12ஆம் இடம். இப்போ சந்திர ஜாதகத்துல பாருங்க, 6ஆம் இடம் எங்க வருது? இங்க. 8 இங்க அண்ட் 12 இந்த இடத்துல வருது. இப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த வாழ்க்கையோட யதார்த்தத்தையும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு புரிதலை நம்ம இங்க உண்டாக்க போறோம். எப்படி உண்டாக்க போறோம் அப்படிங்கறத பாக்கலாம். இந்த பையன் வந்து அவனோட மனசுல என்ன நினைச்சான்? அவனோட மாமாவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவனுக்கு சாதகமா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சான். சோ இந்த 6, 8, 12 அப்படிங்கிறது வந்து uncomfortable houses. uncomfortable housesனா அதுல வந்து உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வராது. இந்த 6, 8, 12 நீங்க பாத்தீங்கன்னா 6 வந்து ஹவுஸ் ஆஃப் இன்சல்ட், 8 வந்து ஹவுஸ் ஆஃப் ஃபியர் அண்ட் 12 வந்து ஹவுஸ் ஆஃப் டென்ஷன். சோ 6, 8, 12ல வந்து உங்களுக்கு என்ன பலன்கள் இருக்கோ அது உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்காது. அதனால அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஹவுசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அத்தனை எக்ஸ்பீரியன்ஸஸும் இந்த இடங்களை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ இவனோட மனசுல இவனோட மாமாவும் மாமா பொண்ணும் அவனுக்கு ரொம்ப சாதகமா இருப்பாங்க அப்படின்னு அவன் நினைச்சான். கரெக்டா? இந்த ஸ்டோரி பிரகாரம் அவனோட மாமாவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்க? 2ஆம் இடத்துல. சோ அவங்களுக்கு சாதகமா, அவனுக்கு சாதகமா தான் இருப்பாங்க அப்படின்னு அவன் நினைச்சான். 6ஆம் இடம் வந்து இன்சல்ட், 8 வந்து பயம், 12 வந்து டென்ஷன். இன்சல்ட்னா அவமானங்கள். அவமானங்கள் கிடைக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். 8ஆம் இடத்துல உங்களுக்கு பயம் சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம். அண்ட் 12ஆம் இடம் வந்து உங்களுக்கு டென்ஷன்ஸ், பிரச்சனைகள், அதுக்கு சார்ந்த உங்களுக்கு ஏதாவது வந்து மனக்கவலைகள் கொடுக்கிற இடமா 12ஆம் இடத்தை பார்க்கலாம். சோ இதுதான் வந்து அவனோட 2ஆம் இடம். அதுல அவன் என்ன நினைச்சான்? அவனோட மனசுல வந்து அவன் மாமாவை பத்தியும் மாமா பொண்ணை பத்தியும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம். அவங்க எப்பவுமே அவனுக்கு சாதகமா இருப்பாங்க. ஏன்னா அது சாதகமான இடத்துல இருக்கு. ஆனா நிஜத்துல என்ன நடந்தது பாருங்க. நிஜத்துல 2 பேரும் எந்த இடத்துல இருக்காங்க? அவனுக்கு அவமானங்களை கொண்டு கொடுக்க கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்க 2 பேரும் 6ஆம் இடத்துல இருக்காங்க. அவனுக்கு அவமானத்தை கொண்டு கொடுக்கிற இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 6 இங்க 8 எதுவும் இல்லை. ஆனா அவனோட மனசுல அவனோட பிள்ளைகளை பத்தின ஒரு பயம் உண்டு. இல்ல அவனோட குருவோட அவனுக்கு ஒத்து போல. அவன் குருவால அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சேர போறது அப்படிங்கிற ஒரு நினைப்பு எப்பவுமே உண்டு. அதனால அவனோட குருவோட அவனுக்கு எப்படிக்குமே ஒத்து போனது இல்லை. பட் வாழ்க்கையோட யதார்த்தத்தை பாருங்க. குரு எங்க இருக்காரு? 4ஆம் இடம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து
ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ், சந்தோஷத்துக்குரிய இடம் வந்து 4ஆம் இடம். சோ எல்லா சந்தோஷமும் அவனுக்கு ஆக்சுவலா அவங்க குரு மூலமா தான் அவனுக்கு வந்து சேர வேண்டியது. ஆனா அவன் மனசுல என்ன நினைச்சிருக்கான், குருவாலதான் அவனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை டென்ஷனுக்கும் காரணம் குரு தான் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கான். யதார்த்தம் அது கிடையாது. அது 4 தான். அவன் சாதகமான இடத்துலதான் அவனோட குரு இருக்காங்க. சோ இந்த சந்திர ஜாதகம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கைய பத்தி நீங்க என்ன ஒரு புரிதல் வச்சிருக்கீங்க, நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். லக்ன ஜாதகம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையோட யதார்த்தத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். சோ இந்த 2 ஜாதகத்துல இருக்கிற உங்களோட, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்பா அம்மா எந்தெந்த கோள்களை வச்சு பார்க்கணும்னு, இவங்கள பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையோட ஒரு சின்ன புரிதல் உங்க எல்லாருக்குமே வரும். இது மேலோட்டமான புரிதல் தான். இது ரொம்ப மேலோட்டமான புரிதல். ஏன்னா நம்ம ரொம்ப பேசிக் லெவல்ல தான் இருக்கும். ஆனா ஒரு புரிதல் உண்டாகும். நீங்க பாருங்க, எத்தனை பேருக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடத்துல இருக்காங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸால ஏதாவது அவமானங்கள் வந்து சேர்ந்திருக்கா, ஏதாவது பயங்கள் வந்து சேர்ந்திருக்கா, அதெல்லாம் உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு புரிதல் வரும். இது ஒரு மேலோட்டமான ஒரு புரிதல் தான். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இது ஒரு வாழ்க்கையோட ஒரு அழகான ஒரு புரிதலை வந்து உங்க எல்லாருக்கும் உண்டாகும். சோ நீங்க இந்த 2 சார்ட்டையும் பண்ணீங்கன்னா உங்களோட நினைப்பு, வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்க வாழ்க்கைய பத்தின ஒரு புரிதல் வர்சஸ் நிஜத்துல உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். சோ இதுதான் இந்த 2 ஜாதகத்தோட ஒரு சிறப்பு. அதே மாதிரி சூரிய ஜாதகமும் போடலாம். சூரிய ஜாதகத்துல என்ன பாப்பீங்க, சூரியனை 1ஆம் இடத்துக்கு கொண்டு வருவீங்க. சூரியன் யாரு, உங்க ஆன்மா. உங்க ஆன்மாவோட ஒரு பயணம் தான் சூரிய ஜாதகம் கொண்டு கொடுக்கும். சோ நீங்க சூரிய ஜாதகமும் போட்டு பார்க்கலாம். அங்க உங்களோட 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல யாரு இருக்காங்கன்னு பார்க்கலாம். நல்ல இடத்துல எல்லாம் யாரு இருக்காங்க, அவங்களோட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வரலாம். நான் சொன்ன மாதிரி உங்களோட வீனஸ் இந்த மாதிரி 6, 8, 12ல இருக்கு அப்படின்னா அவங்க வாழ்க்கைக்கு கெடுதல் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அது கிடையாது புரிதல். புரிதல் என்னன்னா, நீங்க நினைக்கிறதும் நிஜத்துல இருக்கிறதும் வேறுபடும். நீங்க ஏதோ ஒண்ணு நினைச்சிருப்பீங்க, ஆனா அது நிஜத்துல கொஞ்சம் வேறுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுதான் ஒரு புரிதல். ஆனா ரொம்ப மேலோட்டமான ஒரு புரிதல் தான் இது. இது வரைக்கும் கிளியரா இருக்குங்களா? 6, 8, 12 பத்தின ஒரு புரிதல் கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? இப்போ ஏதாவது டவுட்ஸ், இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா எல்லாருக்கும்? டிகிரில இருந்து ஆரம்பிங்க. டிகிரில இருந்து ராசி சக்கரம், அப்புறமா நம்மளோட இந்த இடங்கள், சந்திர ஜாதகம், லக்ன ஜாதகம், 6, 8, 12 இதுல எல்லாம் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். ஏதாவது டவுட் இருக்கா, கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க மேடம். எதுமா இது 6, 8, 12 கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. 6, 8, 12 அப்படிங்கிற இடங்கள் வந்து உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு சாதகம் இல்லாத உங்க சாதகம் இல்லாத சில பலன்களை கொடுக்கக்கூடிய இடங்கள். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 6ஆம் இடம் வந்து உங்களுக்கு அவமானங்களை கொண்டு சேர்க்கிற இடம். 8 வந்து உங்களுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய இடம். 12 வந்து உங்களுக்கு டென்ஷன்ஸை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம். சோ இந்த இடங்கள்ல இந்த இடங்கள்ல எந்தெந்த கோள் இருக்கோ அவங்கள வச்சு இந்த ஒரு புரிதலை உண்டாக்கலாம். சோ உங்க வாழ்க்கையோட யதார்த்தம் இது நிஜமா நடக்காதா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். உங்க சந்திர ஜாதகத்துல யாரு இருக்காங்க, நீங்க ஒருத்தரை பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஆனா நிஜத்துல அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல், ஒரு பேசிக் புரிதல், ரொம்ப மேலோட்டமான ஒரு புரிதல் உங்களுக்கு இன்னைக்கு உண்டாகலாம். அதுதான் 6, 8, 12. ஆனா அவங்க வந்து துஷ்ட ஸ்தானங்களோ இல்ல வந்து கெட்ட ஸ்தானங்களோ அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை கொண்டு சேர்க்கிற இடங்களா இருக்கும். ஒரு புரிதல், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு சேர்க்கலாம், ஒரு பாடத்தை கற்பிக்கிற இடமா இருக்கும் அதுல. சோ 6, 8, 12 இருக்கிறதுனால எல்லாமே வந்து தப்பா நடக்கும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு அவங்களால நிறைய ஒரு புரிதல், வாழ்க்கையில நிறைய லெசன்ஸ் வரும்.
அதனால ஹவுஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம். அப்படின்னா உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய இடங்கள் இவங்கதான். உதயகுமார் சார் அன்மியூட் பண்றேன். ஓகே, உங்களோட இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். சோ உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடங்கள் இந்த இடங்கள் தான். ஓகேயா, சொல்லுங்க உதயகுமார் சார். இந்த 3 இடத்துலயும் எதுவுமே இல்லைன்னா என்ன? எதுவுமே இல்லைன்னா இப்போதைக்கு எதுவுமே இல்லை. பட் ஆக்சுவலாவே எதுவுமே இல்லைன்னு இல்லை. நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அந்த பார்வை நம்ம ஒரு கத்துப்போம் இல்லைங்களா, அது லெவல் 2ல கத்துப்போம். அது அங்கேருந்து அந்த கோள்கள் நிரம்பிடும். இப்போதைக்கு எதுவும் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பா நிரம்பிடும். அதுலயும் இடம் இப்ப நம்ம பாக்குற ஜாதகம் வந்து இப்போதைக்கு தான், அப்படி கிடையாது. இல்ல இல்ல, நீங்க பிறந்தப்புறம் பாக்குற ஜாதகம் தான். ஜாதகம் மாறாது. நான் என்ன சொல்ல வரேன், ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா, ஒரு கோல் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா அதனோட ஆற்றல் அந்த இடத்துல மாத்திரம் இருக்காது. அதனோட ஆற்றல் வேற இடங்கள கூட வரும். அது நம்ம புரிஞ்சுப்போம். அது வந்து செகண்ட் லெவல்ல தான் புரிஞ்சுப்போம். ஓகே, அப்போ உங்க ஜாதகத்துல எல்லா இடமே நிரம்பிடும். அவமானமும் இருக்கும், பயமும் இருக்கும், கெடுதலும் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த கோலால இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில என்னைக்குமே நடந்ததே இல்லையா பாருங்க. நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். எதுவுமே இல்லாம இருக்கே, இதெல்லாமே இருக்கே. கண்டிப்பா இருக்கும். உங்களோட மூன் சார்ட், உங்களோட மூன் எங்க இருக்கு? நீங்க தான் சொன்னீங்களா ரெண்டுமே ஒரு இடத்துல இருக்குன்னு? இல்ல, முத்துகிருஷ்ணன் சார், உங்களோட மூன் எங்க இருக்கு சார்ட்ல சொல்லுங்க பாக்கலாம். எதுல பாக்கணும்? உங்களோட லக்ன ஜாதகத்திலே சொல்லுங்க, மூன் எந்த ராசியில இருக்கு? ரிஷபராசி, ரிஷபத்துல 2ல இருக்கு இல்லையா? உங்க லக்னம் எதுல இருக்கு? லக்னம் வந்து கடகம், கடகம் 4ல இருக்கு இல்லையா? துலாம்ல வரும் உங்களுக்கு. 7, 8 வந்து மகரம், துலாம், மகரம், அப்புறம் கும்பம். ஓகே, கண்டிப்பா வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஆஸ்பெக்ட்ஸ் வரும். ஓகேங்களா, கண்டிப்பா உங்களுக்கு ஆஸ்பெக்ட்ஸ் வரும். லக்னமே இருக்கு இல்லையா 4. ராகு கேது எங்க இருக்காங்க உங்களுக்கு? ராகு வந்து லக்னத்துல இந்த இதுலயா, ராகு வந்து 8ஆம் இடத்துல இருக்கு. 5ல இருக்கு. 5லயா? ஆமா 5. ராகு. கேது வந்து பாத்தீங்கன்னா 11. ஆமா. அதுலயே வந்துட்டு உங்களுக்கு கேது வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து கண்டிப்பா அதனோட ஆஸ்பெக்ட்ஸ் வரும். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்களுக்கு எந்த இடம்லாம் காலியா இருக்கிற மாதிரி இருக்கோ அதுல வந்து ஏதாவது ஒரு கோளோட ஒரு பார்வை அங்க இருக்கும் கண்டிப்பா. சோ அந்த கோளோட இம்பாக்ட் இருக்கும். சோ யாரால உங்களுக்கு ஏதாவது அவமானம் ரொம்ப ரீசெண்டா யாரால நடந்தது? இல்ல எப்பவானா நடந்தது? பார்ட்னரா? இல்ல பார்ட்னர் மீன்ஸ் ஆமா கண்டிப்பா பார்ட்னர். அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிலி உங்களுக்கு வந்து வீனஸோட ஒரு ஆற்றல் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வீனஸ் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வீனஸ் ரெண்டாம் ரெண்டு அதான் வீனஸோட ஆற்றல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா வீனஸோட ஆஸ்பெக்ட் அங்க இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்னொன்னா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாகும். சோ இன்னுமே டீப்பா போய் பார்ப்போம். சோ இப்ப ஏதாவது காலியா இருக்குன்னா நம்ம சந்தோஷப்படலாமா? இல்ல, கொஞ்சம் ஒரு இன்னுமே நமக்கு புரிதல் இன்னுமே கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அப்போ உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கோள்கள் எங்க இருக்கு, அவங்களால என்னெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் சொல்ல மாட்டேன், சேலஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி. எல்லாமே சேலஞ்சஸ் தான். சோ ஏன்னா சேலஞ்சஸ் நம்ம ஏன் சொல்றோம்னா அப்பதான் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மனசு உடைஞ்சு போயிடுவோம். சோ சேலஞ்சஸ்னா சொல்யூஷன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு பொதுவான கேள்வி மேடம். கேளுங்க, பரவாயில்ல மேடம். அஸ்ட்ராலஜர் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு கிரக அமைப்பு ஏதோ ஒண்ணு இருக்குமல்ல, அது என்ன மேடம்? ஆக்சுவலி நம்ம அப்படின்னு பாக்குறத விட இதுல வந்து 2-3 கிரகங்கள் இருக்கு. 2-3 கிரகத்தை பார்த்துதான் இது வந்து நம்ம புரிச்சுக்கணும். உங்களுக்கு ராகு உங்களுக்கு கை கொடுக்கும், ஜூபிட்டர் கை கொடுக்கும். ஓகேங்களா,
உங்களுக்கு சாட்டர்ன் கூட கை கொடுக்கும். ஆக்சுவலி கேதுவும் ஓரளவுக்கு கை கொடுக்கும். பட் அவங்களோட இஃபெக்ட் எப்படி நீங்க பாப்பீங்கன்னா, அவங்கள தனியா வச்சு பார்க்க முடியாது. அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த கோலையும் இடத்தையும் சேர்ந்துதான் நம்ம அதனோட பலனை பார்த்து அந்த கோல் தான் உங்களுக்கு வந்து உதவுறதான்னு பார்க்கணும். அதே மாதிரி உங்க மூடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ராகுவோட மூடு எப்படி இருக்குன்னு பார்த்தாதான் அது உதவுறதா இல்ல உபத்திரம் பண்றதான்னு தெரியும். அண்ட் எல்லா கோள்களுமே இந்த ஒரு பாயிண்ட் ஆனா எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா கோள்களோட ஆற்றலும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. எல்லா கோள்களோட ஆற்றலும் இருக்கு. நமக்கு என்ன எப்போ தேவைப்படுதோ அதை நம்ம வந்து எப்படி நமக்கு சாதகமா அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதான் உங்களுக்கு ஜோதிடம் கத்துக்கணும். சரிங்களா? சோ எல்லா ஆற்றலுமே இருக்கு. ஆனா எல்லா ஆற்றலும் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். எனக்கு வெறும்னே சூரியன் இருந்தா போதும் அப்படின்னா வேலை யார் செய்ய வைப்போம்? சனிதானே. அந்த வேலை செஞ்சாதானே அதுக்கு பலன்கள் கிடைக்கும். சோ எல்லா கோள்களோட ஆற்றலும் வேணும். எல்லா கோள்களோட ஆற்றலும் நம்ம வாழ்க்கையில நமக்கு சாதகமா வேணும். அதுதான் முக்கியமான ஒரு புரிதல் இருக்கு. ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? அப்போ டிகிரிஸ்னா என்னது? டிகிரினா என்னது? எத்தனை டிகிரி இருந்தாலும் அதோட ஆற்றல் மாறவே மாறாது. அது சொன்னீங்க. அப்ப டிகிரினா என்னது? டிகிரினா ஒரு கோளோட முழுமையான விலாசம். அவ்வளவுதான். அட்ரஸ். ஓகே, முழுமையான விலாசம். சோ மத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இனியோட கான்செப்ட்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இனியோட கான்செப்ட்ல வந்து ஏதாவது புரியாம ஏதாவது விஷயம் இருக்கா? எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? இன்னைக்கு எதுவுமே டவுட் இல்லையா எல்லாருக்கும்? ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்றேன். அண்ட்